அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள் வணக்கம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்டா 2025ஆம் ஆண்டு வந்த பிசிக்ஸ் பேப்பர் இந்த விளக்கம் தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி நோமலா பார்க்காம இந்த தியரி அறவே தெரியாத ஆக்களும் இந்த கேள்விகளை செய்யற மாதிரி தான் பார்க்க போறது. எப்படி தியரியை நீங்க நோட்ஸாவது வச்சுக்கணும். ஏன்னா தியரி இல்லாம தியரி அறவே தெரியாம பேப்பர் செய்யறதுங்கிறது பச்சை பிள்ளையான கதை. ஏன் 2 வருஷமா தியரி படிச்சு போட்டு கடைசி நேரத்துல வந்து தியரியே தெரியாம எக்ஸாம் செய்யணும் வேண்டாம், அது பிள்ளையான கதை சரிதானே. இப்ப நோட்ஸ் உங்கள்ட்ட இருந்து நீங்க ஏதாவது மேலோட்டமா படிச்சிருந்தாலும் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தான் இந்த கிளாஸ் செய்யப்படும். எப்படின்னா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி தான் செய்யப்படும். அதாவது இந்த முதலாவது 5 கேள்வியுமே உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு கூடவா வரக்கூடிய சான்ஸ் இருக்கு சரிதானே. ரைட், இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொரு விடையும் ஏன் பிழை ஏன் சரி இது ஏன் வராது, இந்த விடை வந்துட்டு என்ன அர்த்தம், இந்த விடை வந்துட்டு ஏன் தந்திரிக்கான் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க போறோம் சரிதானே. ரைட், இது வந்துட்டு எப்படியும் முதலாவது பார்த்தான். இது ஒரு 5 கேள்வி தான் செய்வேன். ஏன் இது மட்டுமே 1 மணி நேரத்துக்கு கூட வரும். இது தேவையான ஆட்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இப்பவே எக்ஸாம் துண்டுகள் எக்ஸாம் காலத்துல அறவே ஒன்றும் தெரியாம இப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணா காணும் அடுத்த செய்தி படிக்கணும் என்ற மாதிரி இருக்கிறார்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சரிதானே. ரைட், அடுத்தது இதை வந்துட்டு நான் எப்படி செய்ய போறேன் என்றால், இப்போ நான் முதலாவது பேப்பர்ல ஒரு தியரி வழங்கப்படுத்துறேன் என்றால் பேசிக்லி நல்லா விளங்கப்படுத்துவேன். அதே இது 2வது பேப்பர்ல வருதுண்டா அதை வந்துட்டு வழங்கப்படுத்த மாட்டேன் சரிதானே. இப்ப எப்படி போறேன்டா அறவே தெரியாதால எல்லா கேள்வியும் செஞ்சு விடுற மாதிரி தான் நான் இப்ப செய்ய போறேன். அதாவது உங்களுக்கு போக அது விளங்கும். அதாவது நாம இப்ப இந்த பேப்பர்ல அலைகளை பத்தி படிக்கணும்டா வார பேப்பர்ல அலைகளை பத்தி வார கேள்விகளுக்கு திரும்ப ரிவிஷன் பண்ண மாட்டேன், மேலோட்டமா செஞ்சு பேசுறேன், இதுல செல்ற மாதிரி செய்ய மாட்டேன். அதே இது இந்த பேப்பர்ல நம்ம நின்றாலை பத்தி படிக்கல என்று எடுத்தால் வார பேப்பர்ல நின்றாலை பத்தி வந்தா அதை திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து விளங்கப்படுத்தும். அதாவது அலைகள் இல்ல நின்றாலையில மட்டும் விளங்கப்படுத்தும் சரிதானே. அது மாதிரிதான் இந்த பேப்பர் கிளாஸ் போக போகுது. நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. வாங்க கிளாஸுக்குள்ள போவோம், ஷேர் பண்ணிக்கொள்ளும். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தால், இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் வந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுறதால அந்த டவுட்ஸ் இல்லாம ஆகிலும். நான் இதுல நோட்ஸ் அறவே சொல்ல மாட்டேன், அறவே ஒரு நோட்ஸும் சொல்ல மாட்டேன். நான் வாயால செல்ற இதுல நீங்க நிப்பாட்டி வச்சு எழுதினாலும் பரவாயில்லை, போர்ட்ல நான் குறையத்தான் எழுதுவேன், அதுல நீங்க எழுதினாலும் பரவாயில்லை, அது உங்களோட விருப்பம். நோட்ஸ் வந்துட்டு எப்பவும் நீட்டா இருக்கணும்ன்றே இல்லை, நீட்டா இருக்கிற நோட்ஸ் படிக்கிறதே இல்லை. நோட்ஸ் வந்துட்டு எப்பவும் என்னவா இருக்கணும், கிறுக்குத்தனமா இருக்கணும். நீங்க உங்களோட பேச்சு வழக்குல எல்லாம் எழுதணும். அப்படி எழுதினா தான் உங்களுக்கு விளங்குற மாதிரி. நீங்க உங்களோட பேச்சு வழக்குல நோட்ஸ் எழுதினா தான் என்ன உங்களுக்கு மறக்காது அது சரிதானே. போக எல்லாம் தெரியும், எல்லாம் படிக்கலும் சரிதானே. வாங்க வகுப்புக்குள்ள போவோம். ரைட், சரிகளே. இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வி வந்துட்டு உங்களுக்கு யூனிட் 1ல இருந்து அளவுகளும் பரிமாணங்களிலிருந்து வந்திருக்கு. அளவுகளும் பரிமாணம் உங்களுக்கு தெரியணும். இந்த அளவுகளும் பரிமாணங்களும் இந்த கேள்வி வந்துட்டு 2 விதத்துல வரும். ஒன்று, முதலாவது ஏதாவது ஒரு கணியத்தை தந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கணியத்தை தந்து அதோட அளவு இல்லாடி பரிமாணம் கேட்பார், டைரக்டா கேட்பார். அடுத்தது 2வது உங்களுக்கு ஏதாவது ஒரு சமன்பாடு அல்லது ஏதாவது ஒரு பொதுவான சமன்பாடு தந்து அது பகுதியை நம்ம படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஏபிசி இருக்கலாம், எது மாதிரி ஆகுது ஒன்று தந்து. உதாரணத்துக்கு ax by over c சமன் d ரெண்டு இருக்கிற ஒரு சமன்பாடு உங்களுக்கு தந்து அதுல ஒன்றை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் இந்த கணியத்தை எல்லாத்தையும் தந்து உங்கள்ட்ட என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்றின் பரிமாணத்தை கேட்கலாம், பரிமாணம் அல்லது அளவு கேட்கலாம் சரிதானே. ரைட், இப்ப உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியா வந்திருக்கிறது முதலாவது வகைக்குரியது என்ன, சக்தியிட பரிமாணம் அல்லாதது ஏதாவது படிக்க. ரைட், இது செய்யறதுக்கு உங்களுக்கு முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டும் அடிப்படை பரிமாணங்கள் என்னென்ன. அடிப்படை பரிமாணங்கள் கொஞ்சம் விரி. முதலாவது என்ன, நீளம், அழகு என்ன, மீட்டர், பரிமாணம் L. அடுத்து 2வது திணிவு, அதுல அழகு கிலோகிராம்,
அதோட பரிமாணம் மாஸ் m. மூணாவது நேரம், அதுல அலகு வந்துட்டு செகண்ட், அதோட பரிமாணம் வந்துட்டு t. ரைட். இது தவிர்த்து மேலதிகமா இது இவ்வளவு வந்துட்டு தான் இதுவரைக்கும் ஃபைனல் எக்ஸாம்ல வந்தது. அதாவது 2010க்கு பிறகு இதுல மட்டும் தான் வந்தி. உங்களுக்கு நீங்க மொரட்டோ பேப்பர் இல்லாட்டி FWC பேப்பர் செய்யணுமெண்டா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன? நாலாவது மின்னோட்டம். இதோட அலகு வந்துட்டு எம்பியர், இதோட பரிமாணம் வந்துட்டு I. சரியா? அடுத்தது அஞ்சாவது வெப்பநிலை. இதுல அலகு வந்துட்டு நீங்க இது படிக்காட்டியும் பரவாயில்லை, சும்மா தெரிஞ்சுதான் நல்லம். நீங்க மின்னோட்டம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியில படிப்பீங்க, வெப்பநிலை வந்துட்டு ஹீட்ல படிப்பீங்க. ஆனா இது பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும். சரிதானே? வெப்பநிலை வந்துட்டு அலகு வந்துட்டு கெல்வின், இதோட பரிமாணம் வந்துட்டு தீட்டாவா இருக்கு. சரிதானே? இது மட்டும் வச்சு நீங்க முதலாவது வகையால செய்யலாம். இப்படி வச்சு தான் செய்யணும். சரியா? ரைட். இந்த ரெண்டாவது வகையை அந்த கேள்வி வரவுல நம்ம பார்ப்போம். முதலாவது செய்வோம். இப்ப இவர் கேட்டிருக்காரு என்ன? பின்வரும் எது சக்தியின் அலகை வகை குறிப்பதில்லை? ரைட். முதலாவது விட கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. இது உங்களுக்கு நீங்க பார்த்தா விளங்கும். இது அம்பட்டும் உங்களுக்கு என்ன? அடிப்படை அலகுல இருக்கு, அடிப்படை கணியங்கள்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த சக்தியோட அடிப்படை கணியமா ஆக்கி உங்களோட அந்த அலகு பரிமாணங்களை பார்க்கணும். இந்த கேள்வியை செய்யறதுக்கு நீங்க முதலாவது செய்ய வேண்டியது, இப்ப உங்களுக்கு சக்தி என்றா உங்களுக்கு டைரக்ட் ஆகிட அலகோ பரிமாணமோ தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, உங்களுக்கு சக்தி சார்ந்த சமன்பாடு ஏதாவது ஒன்று எடுக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு அழுத்த சக்தி சமன் என்ன வரப்போகுது? அழுத்த சக்தி சமன் mgh. அல்லது இயக்க சக்தி என்ன வரப்போகுது? half mv². அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற சக்தியில் மின் சக்தி, அந்த காந்த சக்தி, அந்த சக்தி, எல்லா சக்தியும் எடுத்தாலும் ஒரே அலகு தான் வரப்போகுது, சக்தியின் அலகு தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சக்திகள் என்றதால இதுல ஏதாவது ஒன்று எடுத்து சரிதானே? இப்ப நீங்க mgh எடுத்தீங்கண்டா முதலாவது m என்றா என்ன? உயரம், குத்துயரம். அப்படின்னா அதோட அலகு வந்துட்டு என்ன வரப்போகுது? மீட்டர். சரியா? தர. g என்றா என்ன? புவியீர்ப்பு ஆர்முடுகள். அப்ப அதோட அளவு என்ன வரப்போகுது? ms-2. சரியா? தர. அடுத்தது h என்றா வந்துட்டு சாரி, இந்த m என்றா வந்துட்டு திணிவண்டா கிலோகிராம் வரப்போகுது. தர ms-2. h என்றா வந்துட்டு அதோட குத்துயரம் மீட்டர் என்று வரும். சரிதானே? அப்படின்னா இதுல சக்தியின் அடிப்படை அளவுல வர அலகு என்ன வரப்போகுது? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. அப்ப இதுதான் என்ன அவர் முதலாவது தந்திக்கிற விட. சரிதானே? இதைத்தான் நாம் என்ன சொல்லுவோம்? ஜூல் சொல்லுவோம். சரியா? நீங்க எதை சுருக்கி பார்த்தாலும் இது அமர்ப்பு. சரிதானே? அப்ப முதலாவது விட என்ன? சக்தியின் அலகை வந்துட்டு அடிப்படை அலகுல தந்திக்க. சரிதானே? அப்ப முதலாவது விட வராது, பிழை. ரைட். இப்ப ரெண்டாவது விடையை பார்ப்போம். இது வந்துட்டு எக்ஸாம் எழுத போறாக்கள் டக்குன்னு செஞ்சுட்டு போகணும். நான் இது எல்லாருக்கும் விளங்கணும் பண்றதுக்காக தான் இவ்வளவு ஸ்லோவா வழங்கப்படுத்துறேன். எக்ஸாம் எழுதுற ஆக்கள் இதை வந்துட்டு நான் அந்த யூடியூப்ல இது போட்டிருப்பேன், டைம் போட்டிருப்பேன். நீங்க அதை பார்த்து அடுத்ததுக்கு போகணுமெண்டா டக்குன்னு பேசிடலாம். சரிதானே? எக்ஸாம் எழுதுற ஆக்கள் இதை பார்த்து வேஸ்ட் பண்ண தேவை. ரைட். இப்ப அடுத்த அளவு வந்துட்டு உங்களுக்கு வெட் செகண்ட் சந்திக்க. உங்களுக்கு வெட்டண்டா என்னன்னு தெரியும்? வெட்டண்டா வலுவெண்டா அலகுன்னு. வலுவெண்டா என்னண்டா உங்களுக்கு தெரியணும். இப்ப உங்களுக்கு இந்த வட்டண்டு சொல்றது என்னத்துக்குண்டா வலுவண்டா பவர் என்றா என்னண்டா எவ்வளவு வேகமா சக்தி இழக்கப்படுது, எவ்வளவு வேகமா சக்தி ஏற்கப்படுது, அல்லது எவ்வளவு வேகமா வேலை செய்யப்படுதுங்கிறத குறிக்கிறது தான் பவர். அதாவது அலகு நேரத்துல செஞ்ச வேலை, அலகு நேரத்துல இழக்கப்பட்ட சக்தி, அலகு நேரத்துல இயக்கப்பட்ட சக்தி, இதைத்தான் நம்ம பவர் என்று சொல்லுவோம். அலகு நேரத்துல இயக்கப்பட்ட சக்தி, செய்யப்பட்ட வேலை எங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சமன்பாடு என்ன? ஜூல் ஓவர் செகண்ட்.
இது வந்துட்டு அலகு நேரம் என்றதால நம்ம செகண்டுக்கு ஒரு செகண்டுக்கு பார்க்கோம். இது வந்துட்டு செய்யப்பட்ட இழக்கப்பட்ட சக்தி அந்த செட்டாப்புக்கு இந்த ஜூல் போடுறோம். சரிதானே? இப்ப இதால நேரத்தால பிரிச்சு என்ன நடக்க போகுது? ஒரு செகண்ட்ல செய்யப்பட்ட வேலை, ஒரு செகண்ட்ல அல்லது ஒரு செகண்ட்ல இழக்கப்பட்ட சக்தி அல்லது ஒரு செகண்ட்ல ஏற்கப்பட்ட சக்தி வரப்போகுது. இதைத்தான் நம்ம சொல்லுவோம் வெட்டன். சரிதானே? இப்போ உங்களுக்கு இந்த சமன்பாட்டில் இருந்து தெரியும் W சமன் JOS WS சமன் என்ன வரப்போகுது? ஜூல். அப்படின்னா இதுவும் என்ன? சக்தியின் அளவு. சரிதானே? இதுவும் சக்தியின் அளவு. வெட் வந்துட்டு இன்னும் ஒரு இதுல குறிப்போம். வெட் சமன் ஜூல் செகண்ட் மைனஸ் 1. அதைத்தான் இங்க போட்டிருக்கேன். ஜூல் செகண்ட் மைனஸ் 1. இந்த ஜூல் செகண்ட் மைனஸ் 1 செகண்ட் பெருக்கினால் என்ன வரப்போகுது? செகண்ட் பெருக்கினால் ஜூல் வரப்போகுது. சரிதானே? வளர்ச்சி அதான் இதுவும் சக்தியின் அளவு. ரைட்? அப்ப ரெண்டாவது விடையும் என்ன செய்யாது? வராது. மூணாவது விடையை பாருங்க. மூணாவது விடையும் அதே செட்டப்ல இருக்கு. பாத்தீங்கன்னா கிலோவாட் ஹவர். இது வந்துட்டு உங்களோட சிபி மீட்டர்ல இருக்கும். கிலோவாட் மணி என்று கிலோவாட் மணி கிலோவாட் மணி. இது வந்துட்டு ஒரு சக்தியின் அழகு தான். பாத்தீங்கன்னா இந்த வெட் செகண்ட்ல வெட் என்றா என்ன? வலு. செகண்ட் என்றா நேரம். ரெண்டையும் பறிக்கினா ஜூல் சக்தி. அதே மாதிரி கிலோவாட் என்றா 1000 வெட். அலகு என்ன? 1000 வெட்டோ 10,000 வெட்டோ அலகு என்ன? வெட். ஹவர் என்றா நேரம். ரெண்டையும் பறிக்கினால் என்ன வரப்போகுது? சக்தி. அவரை வந்துட்டு செகண்டா மாத்தினா 3600 செகண்ட். இது 1000 வெட். ரெண்டையும் பறிக்கினா வார அலகு, கடைசியா வார அலகு ஜூல்ல வரப்போகுது. அப்படின்னா இதுவும் என்ன? சக்தியின் அளவு. மூணாவது விடையும் வராது. இப்ப பார்த்தா விளங்கணும் உங்களுக்கு. நாலாவது விடையும் அஞ்சாவது விடையும் இருக்கி. நாலாவது விடையில் என்ன? வோல்ட் அம்பியர் செகண்ட். அஞ்சாவது விட கூலம் வோல்ட் செகண்ட் மைனஸ் 1. இது ரெண்டும் இந்த ரெண்டும் சில ஆட்களுக்கு புதுசு அடிக்கலாம். ஆறு கண்டா இந்த எலக்ட்ரிசிட்டியும் ஃபீல்டும் படிக்காத ஆட்களுக்கு இது வந்துட்டு புதுசு அடிக்கலாம். படிச்ச ஆட்கள் பாருங்க, இது ஒன்றும் இல்லை. இதுல இந்த வோல்ட் என்றா என்னண்டா, வோல்ட் என்றா என்னண்டா குறித்த ஒரு அலகு நேரேற்றத்தை அதாவது +1 ஓரலகு நேரேற்றம் +1 கூலும். ஓரலகு நேரேற்றத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு செய்யப்பட்ட வேலை தான் இந்த வோல்ட். சரிதானே? அதாவது இந்த வோல்ட் வித்தியாசம்ங்கிறது இந்த ஏயிலிருந்து பிக்கு செய்யப்பட்ட வேலை. அந்த இந்த அழுத்தத்துல இந்த அழுத்தம். பொதுவா இந்த அழுத்தம் என்ன இந்த அர்த்தம் என்றா? சரி பிள்ளைகள், இப்ப பாருங்க. இந்த நாலாவது விட வந்துட்டு என்ன? வோல்ட். நாலாவது விட வோல்ட் எம்பியர் செகண்டா? நாலாவது விட வோல்ட் எம்பியர் செகண்ட். அஞ்சாவது விட என்ன? கூலோம் வோல்ட் செகண்ட் மைனஸ் 1. சரிதானே? இப்ப பாருங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி அல்லது இந்த ஃபீல்டு படிக்காத ஆட்களுக்கு இந்த இந்த வோல்ட்ங்கிறது என்ன தெரிஞ்சுக்காது. வோல்ட் என்ற ஒன்றும் இல்லை. முடிவிலியிலிருந்து ஒரு முடிவிலிருந்து ஒரு பிளஸ் நேரேற்றத்தை ஒரு புள்ளிக்கு ஏதாவது ஒரு புள்ளிக்கு கொண்டு வர்றதுக்கு, மின்புலம் இருக்கிற ஒரு புள்ளியை கொண்டு வர்றதுக்கு செய்யப்படுற வேலை தான் வோல்ட்னு சொல்லுவோம். சரிதானே? அதாவது வேலைக்குள்ள ஏற்றம். ஏன் வேலைக்குள்ள ஏற்றம்? முடிவிலிருந்து ஒரு புள்ளியை கொண்டு வர ஓரளவு ஏற்றத்தை ஒரு புள்ளியை கொண்டு வர்றதுக்கு செய்யப்படுற வேலை. ஓரளவு ஏற்றம் என்றதால வேலைக்குள்ள ஏற்றம் வரும். சரிதானே? அப்ப பாருங்க, இந்த வேலைக்கு உங்களுக்கு தெரியும் ஜூல். இது ஏற்றத்துக்கு வந்துட்டு நாம கூலோம் சொல்லுவோம். அதனால அது கூலோம். இது வந்துட்டு ஜூல். கூலோம் -1 என்னது? வோல்ட். சரிதானே? இதுதான் வோல்ட்டின் அலகு. ஜூல் கூலோம் -1. சரி, இப்ப பாருங்க அடுத்தது. இதுல வந்துட்டு உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணிருக்கீங்க? அம்பியர். இது வந்துட்டு நீங்க எலக்ட்ரிசிட்டியில படிச்சிருப்பீங்க. அதாவது இது அம்பியர் என்னண்டா, அம்பியருங்கிறது ஒரு அலகு நேரத்துல பாயிர ஏற்றம். அதாவது ஏற்றத்துக்குள்ள நேரம். ஏற்றத்துக்குள்ள நேரம் என்றால் என்ன வரப்போகுது? கூலோமிங்கில் செகண்ட். ரைட்? இதான் வந்துட்டு அம்பியர்.
இது வந்துட்டு எம்பியர், இது வந்துட்டு வோல்ட். சரிதானே? எம்பியர் வந்துட்டு கூலோம் செகண்ட் மைனஸ் 1, வோல்ட் வந்துட்டு ஜூல் கூலோம் மைனஸ் 1. சரி, இப்ப நீங்க ஃபைனலா ஆன்சரை பாருங்க. வோல்ட்டுக்கு வந்துட்டு நீங்க ஜூல் கூலோம் மைனஸ் 1 போடலாம் தர, அம்பியருக்கு வந்துட்டு கூலோம் செகண்ட் மைனஸ் 1 தர செகண்ட். சரிதானே? அப்படின்னா இது இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். அப்படின்னா இது வரப்போகுது ஜூல். அவன்டா ஆன்சர் 4 வந்துட்டு உங்களுக்கு சக்தியின் அழகா தரும். சரியா? இது சரி. ஆன்சர் 4 வந்துட்டு சரி. ரைட். இப்போ ஆன்சர் 5 பாருங்க. உங்களுக்கு தெரியும் கூலம் வந்துட்டு ஒரு ஏற்றத்தின் அலகு தர, உங்களுக்கு வோல்ட் வந்துட்டு ஜூல் கூலம் மைனஸ் 1 தர, உங்களுக்கு செகண்ட் வந்துட்டு செகண்ட் அங்கால செகண்ட் மைனஸ் 1 தந்திருக்கேன். இதுவும் கேன்சல் ஆகும். இது வந்துட்டு ஜூல் செகண்ட் மைனஸ் 1 வரும். இது வந்துட்டு உங்களுக்கு வெட்டின் அழகா இருக்க போகுது. சரியா? அப்படின்னா ஆன்சர் என்ன வரப்போகுது? ஆன்சர் 5. இது வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் படிச்சாக்களுக்கும் ஒன்றுமில்லை, இது கன்பிளேஸ் ஆയിരിக்கும். இந்த ஃபர்ஸ்ட் தரம் அலகுகள் பரிமாணங்கள் பார்த்து போட்டு செய்யறாக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிக்கும். வேண்டாம், அவளுக்கு அந்த வோல்ட் என்ன அம்பியர் என்ன அது தெரிஞ்சிக்காது. அது தெரிய தேவையில்லை ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கிறதுக்கு. ஏன்டா உங்களுக்கு அந்த வரைவிலக்கணம் தெரிஞ்சா காணும். ஒரு அலகு ஏற்றத்தை நகர்த்த செய்யப்பட்ட வேலை தான் வோல்ட். ஒரு அலகு நேரத்தில் பாஞ்ச ஏற்றம் தான் அம்பியர் கரண்ட். இது வந்துட்டு மின்னழுத்தம். சரிதானே? ரைட். இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி பிள்ளைகள், இப்ப இந்த 2வது கேள்வியை பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு கருவிகளும் அந்த வழுக்கல்லையும் வந்திருக்கிற கல்வி. இப்ப ஆய்வு கூடத்துல ஏன் நம்ம கருவிகள் பாவிக்கும்? ஏனெண்டா இப்ப மீட்டர் கோல் எடுத்தீங்கன்னா அதோட நீங்க மேக்சிமம் அளக்குற பெருமானம் வந்துட்டு 100 சென்டிமீட்டர் ஆയിരിக்கும். அது வந்து ஒரு மீட்டர். நீங்க மினிமம் அளக்கக்கூடியதாக வந்துட்டு 1 மில்லிமீட்டர். ஏன்னா அதோட குறைய அதுல அளக்கல. ஏன் நீங்க 1 மில்லிமீட்டரோட குறைய அளக்க போறீங்கன்னா அதோட உங்களோட அளவு தெரியும். நீங்க கண் மட்டத்துல வச்சு என்ன செய்யணும்? 1 மில்லிமீட்டரோட சின்ன அளவு இருக்கோ நீங்க என்ன செய்வீங்க? எது கிட்ட இருக்கோ அதோட பெருமானத்தை தான் எடுப்பீங்க. அதுல ஒரு வலு வருது தானே, அந்த வலுவை இல்லாமக்கிறதுக்கு தான், அதை விட குறைஞ்ச அளவு அளக்கிறதுக்கு தான் கருவிகள், இந்த ஆய்வு கூடத்துல கருவிகள், அளக்கும் கருவிகள் கொண்டு வரப்பட்டுச்சு. முதலாவது வந்தது வேர்னியர் கருவி. என்ன நம்ம முதலாவது பார்க்கறது வேர்னியர் கருவி. வேர்னியர் கருவி ஏன் யூஸ் பண்றோம்டா, அதை வந்துட்டு அதுல ஒரு வேர்னியர்ங்கிறவர் வேர்னியர் அளவிடையை கொண்டு வந்து அதை வச்சு நம்ம 0.1 மில்லிமீட்டர் 0.01 மில்லிமீட்டர் வரிசையிலான அளவீடுகளை எடுக்கிறது தான் வேர்னியர் கருவி பாதிக்கும். சரி, இது அதை பத்தின கேள்வி இல்லை. ரைட். அடுத்ததா நம்ம படிச்சதுதான் நுண்மானி திருகணிச்சு. இதுவும் வேர்னியர் மாதிரி தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா என்ன செய்ய போகுது. சில டெக்னாலஜி இருக்கு. என்னண்டா பழுதா போற ரப்பர் குழாய் அதுல அளக்கிறதுக்கு அதுல வேர்னியர் அளக்கல. ஏன்டா நம்ம நசிக்க நசிபற்றும். இதுல வந்துட்டு அந்த தீதாள் இருக்கிறதால உங்களுக்கு வந்துட்டு நசிபடாம விகாரம் எதுவும் ஏற்படுத்தாம அளவுகளை எடுக்கலாம். ரைட். இது மாதிரி உங்களுக்கு தெரியும் நகரும் நுணுக்கு காட்டி. அடுத்தது என்ன? கோலமானி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸுக்காக வந்தது. சரிதானே? ரைட். இப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த கருவிகள் எல்லாத்திலையும் வழுக்கல் காணப்படும். மீட்டர் கோல்ல காணப்படும், வேர்னியர்ல காணப்படும், கோலமானில காணப்படும். அடுத்தது என்ன? நகரும் நுணு காட்டி. எல்லாத்திலையும் முக்கோள் தராசு. எல்லாத்திலையும் என்ன செய்ய போது வழுக்கல் காணப்படதான். வழுக்கல் இல்லாம ஒன்றுமே இல்லை. ஏன்னா வழுக்கல் இல்லாம இலட்சியமா ஒன்றுமே இயற்கையில இல்லை. ரைட். சரி, இந்த வழுக்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம மனிதன் விடுற வலு ஒன்று இருக்கு, கருவிகளால விடுற வலு ஒன்று இருக்கு. சரிதானே? மனிதன் விடுற வலுவன்ற உங்களுக்கு தெரியணும். நீங்க அளக்கோக்குள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி மீட்டர் கோல் அளக்கோக்குள்ள நீங்க 50 சென்டிமீட்டர் இருக்கி 51க்கு பக்கத்துல இருக்கி, அப்ப என்ன செய்வீங்க? அதாவது உங்களுக்கு தெரியும் என்ன அதாவது 500 மில்லிமீட்டர்ல இருக்கி அங்கால 501 அதுக்கு பக்கத்துல அரவாசி கூட இருக்கீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுப்பீங்க? 501 இல்லாட்டி 500, அதாவது 50 சென்டிமீட்டர் இல்லாட்டி அந்த மாதிரி பக்கத்துல எடுத்துப்பீங்க. அதுல ஒரு வலு வரும். சரிதானே? இதே மாதிரி தான் வேர்னியர்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? உங்களை பொருந்துற பிரிவை மாற்றி எடுத்துக்கலாம். அல்லது வேர்னியருக்கு பூச்சிய வலு, அது வந்துட்டு கருவியில வலு. நீங்க பார்க்கக்குள்ள வந்துட்டு வேர்னியர்
என்ன இத பொருந்தும் பிரிவை நீங்க வேற ஏதாவது எடுத்திக்கலாம். சரிதானே? அப்படிப்பட்ட வலுக்கள் இருக்கு. இதில் தான் வந்துட்டு மனிதன் விடுற வலு. சரியா? அடுத்தது வேர்னியரை வச்சு கணிக்கோக்களை நீங்க லீஸ் கவுண்ட் பதில வேற ஒன்று போடலாம், பொருந்துற பிரிவு பதில வேற ஒன்று போடலாம், கடிக்கிறதுக்கு பதிலாக கூட்டலாம், அந்த மாதிரி செய்யறதெல்லாம் மனிதன் வலு. சரிதானே? ரைட். இப்ப கருவிகள வலு என்னன்னு பாத்தீங்கன்னா பூச்சிய வலு. அடுத்தது கருவி வந்துட்டு விகாரம் அடைஞ்சிருக்கும், கருவி வந்துட்டு ஆடும் இறந்திருக்கும். இதனால வார வலுவா மட்டும் கருவிக்குள்ள வார வலுவா இருக்கிறது. இதை வந்துட்டு நாம் நிவர்த்தி செய்யறதுக்கு பொறவு அது சில பல வேலைகள் செய்வோம். அதால அந்த வலுக்களை இல்லாமக்கும். சரிதானே? இல்லாட்டி கருவியை மாற்றும். ரைட். இப்ப உங்களுக்கு தெரியணும், ரெண்டாவது வலுக்கள் வந்துட்டு நம்ம 2 வகையான வலுக்கள் இருக்கு. அந்த வலுவில் இது நம்ம கணிக்கிற வலுக்கள் 2 வகையான இருக்கு. ஒன்று பின்ன வலு, அடுத்தது சதவீத வலு. சதவீத வலு எப்படின்னா பின்ன வலுவை 100 பெருக்குறது, 100% பெருக்குறது சதவீத வலு. ஒரு அளவீட வந்துட்டு சரியான அளவீடா இருக்கணும்டா அதோட சதவீத வலு வந்துட்டு 1% குறைவா இருக்கு. அப்படி குறைவா இருந்தா தான் அது வந்துட்டு எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவீடா காணப்படும். சரிதானே? அதை விட கூடினா அதை அந்த கருவியில அடுத்த அளவீடு வந்துட்டு அந்த வலு கூடினா 1% கூடினா அது எக்ஸெப்ட் பண்ணப்பட மாட்டாது. இது பொதுவியலை பொறுத்த வரைக்கும். ரைட். அப்படின்னா நீங்க வலுக்களை குறைக்கிற வழிமுறையை கையாளணும். அதுல 1% குறைவா இருந்தா மட்டும்தான் அது எக்ஸெப்ட் பண்ணப்படும். ரைட். சரி, இது வந்துட்டு பின்ன வலுல உங்களோட வலுக்கள் இருக்கிற இது. ரைட். இப்ப உங்களுக்கு பின்ன வலு எப்படி பாக்குறேன்டா, பின்ன வலு சமன் ஒரு கருவியால் ஏற்படக்கூடிய உயர் வலு, அதுக்குள்ள அது ஏற்பட்ட வாசிப்பு, அதுல எடுத்த வாசிப்பு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு கருவியால ஏற்படக்கூடிய உயர் வலு வண்டா என்னண்டா, நீங்க அந்த கருவியால் எப்படி அளந்தாலும் இந்த வலுவை விட மேக்சிமம் வலு வராது என்ன மாதிரி இருக்கு. ரைட். அப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க மீட்டர் உங்களோட ரூலர்ல 1 மில்லிமீட்டர் அளக்கீங்க, 10 மில்லிமீட்டர் அடைங்க, அதாவது 1 சென்டிமீட்டருக்கு அளக்கீங்க. நீங்க அளந்த பேப்பர்ல அளந்த ஏதாவது அந்த பொருள் 10 சென்டிமீட்டரோட கொஞ்சம் கூட வாரி அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுப்பீங்க, 10 சென்டிமீட்டர் எடுப்பீங்க. அது வந்து உண்மையா 10.1 சென்டிமீட்டரா இருக்கலாம். சரிதானே? அப்பண்டா நீங்க 10.1 எடுக்காம 10 எடுத்தீங்க. ஏன்டா நீங்க கண்ணால பாக்குறதுதான் ஏண்டா அதை 1 மில்லிமீட்டர் குறைய அளக்காது. சரிதானே? அப்ப 10.1க்கு பதிலா 10 எடுக்கீங்க. ரைட். அப்படின்னா இதுல வலு எவ்வளவு வரும்? 0.1 மில்லிமீட்டர், 0.1 சென்டிமீட்டர். நான் சின்ன கான்செப்ட படி பாத்தீங்கன்னா இப்ப 0.1 மில்லிமீட்டர், 0.1 மில்லிமீட்டர் என்னண்டா மீட்டர் கோல் இருக்கு. இது வந்துட்டு 1 சென்டிமீட்டர், அதாவது 10 மில்லிமீட்டர். ரைட். 10 மில்லிமீட்டர். நீங்க இந்த மீட்டர் கோல்ல பாத்தீங்கன்னா இதான் மில்லிமீட்டர் கோடு அப்படி போகுது. சரிதானே? இது வந்துட்டு 1 மில்லிமீட்டர். இப்ப நீங்க அளக்குற சாமம் வந்துட்டு இப்படி இருக்குன்னு வைங்க. இங்கால 11வது இருக்கு. இது வந்துட்டு 11 மில்லிமீட்டர். சரிதானே? இப்படி இந்த நடுவில் இருக்கு. இப்ப நீங்க என்ன செஞ்சுப்பீங்க, இதை பார்த்திருப்பீங்க. எதுக்கு கிட்ட இருக்கோ இதுக்கு கிட்ட எதுக்கு கிட்ட இருக்கான்னு பாப்பீங்க. இதுக்கு கிட்ட இருந்தா நீங்க எடுப்பீங்க 1 சென்டிமீட்டர். இதுக்கு கிட்ட இருந்தா நீங்க எடுப்பீங்க 11 மில்லிமீட்டர். அதாவது என்னென்ன எடுப்பீங்க, 1.1 சென்டிமீட்டர் இது எடுப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், இதுல நீங்க எடுக்கிற வலு என்னவா இருக்கும், இதுல வார வலு என்னவா இருக்கும். இது உண்மையா வந்துட்டு இதோட நீளம் வந்துட்டு உங்களுக்கு 1.05 சென்டிமீட்டர் இருக்கலாம். இதுக்கு நடுவுல இருக்கி, நடுவுல இருந்தா 1.05 இருக்கலாம். ஆனா நீங்க அளக்க போகல என்ன செய்யலாம், நீங்க அளக்க போகல என்ன எடுப்பீங்க, ஒன்று இதுக்கு பக்கத்துல இந்த இதை எடுப்பீங்க, அதுக்கு பக்கத்துல இருந்தா அதை எடுப்பீங்க. ரைட். அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுல ஏற்படுற வலு எவ்வளவு, 0.05 சென்டிமீட்டர். இதான் இதுல ஏற்படுற வலு. இப்ப உங்களுக்கு நார்மலா வந்துட்டு இது வந்துட்டு மேக்சிமம் வலு இல்லை, இதோட கூடியாகவும் வரலாம், இதோட குறைவாகவும் வரலாம். ஏற்படக்கூடிய உயர் வலுவண்டா என்னண்டா,
நீங்க அளக்க போகல, நீங்க இவடத்த வச்சீங்கண்டா இவடத்த வச்சு எடுத்தீங்க, எடுக்கீங்கன்னு வைங்க, நீங்க மேக்சிமம் வந்துட்டு அதோட இழிவண்டிக்கையை விட கூடவா உங்களுக்கு வலு வராது. ஏன் இப்ப நான் உங்களுக்கு இளைவெண்ணிக்கையை விட கூடண்டா நீங்க அது கிட்ட தான் எடுக்க போறீங்க. இப்ப இது இளைவெண்ணிக்கையை விட கூட வைங்க, அதாவது இவடத்த வந்திருக்கீங்க, இவ்வளவு வலுவா வரலாமாண்டா இல்ல. ஏன் நீங்க இவ்வளவு தான் வலுவா வரலாம், இவ்வளவு வலுவா வரான்டா இல்ல. ஏன்டா இது இருக்கு, இதை தாண்டி தான் நீங்க எடுக்க போறீங்க, இதை தாண்டி தான் நீங்க எடுக்க போறீங்க. அப்படின்னா இவ்வளவு தான் செய்யலாம், வலுவா வரக்கூடியதாய் ஏற்படக்கூடிய உயர் வலுவண்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்பவும் அந்த கருவியில இழிவெண்ணிக்கை இருக்கு, சரிதானே? ரைட். அதுக்குள்ள வாசிப்பு தான் உங்களுக்கு பின்ன வலுவா வரும். அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், சதவீத வலுவை காணலாம். ரைட். இவ்வளவு தான் இதோட தியரி. ஒன்றும் குழப்பிக்க தேவையில்ல. பின்ன வலுவண்டா உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கருவியின் இழிவெண்ணிக்கையின் கீழே வாசிப்பா இருக்கலாம், வாசிப்பா இருக்கு, சரிதானே? இப்ப கேள்வி செய்ய வருவோம். சரி, இப்ப இந்த ரெண்டாவது கேள்வியை பாருங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப வலு வந்துட்டு உயர் வலு லீஸ் கவுண்டுக்குள்ள வாசிப்பா தான் இருப்பாங்க. சரி, இப்ப உங்களுக்கு தெரியணும், சதவீத வலுவை வந்துட்டு நீங்க எப்பவும் 1% குறைவா தான் பேண வேணும். 1% கூடினா அந்த வாசிப்பு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, அந்த வாசிப்பு செல்லுபடியாது. சரி, இப்ப இந்த சதவீத வலுவை 1% குறைவா எப்படி பேணுறா? இப்ப அதாவது இதுக்கு பெரிய இதுக்கு அர்த்தம் என்னண்டா, வலுவை குறைக்கணும். இந்த வலுவை குறைக்கிறதுக்கு என்ன வழிமுறைண்டா, உங்களால இந்த கருவியின் இழிவெண்ணிக்கையை மாத்த இயலாதுன்னு, இந்த கருவியின் இழிவெண்ணிக்கையை மாத்த இயலாது, இல்லாட்டி வேற கருவி பாவிக்க வேணும், வேற இழிவெண்ணிக்கை குறைஞ்ச கருவி பாவிக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த வாசிப்பு என்ன செய்யும், கூட்டணும். இந்த வாசிப்பை கூட்டினால் பின்னவலு குறையும், இழிவெண்ணிக்கை குறைய பாவிச்சா இந்த பின்னவலு குறையும். இப்போ உங்களுக்கு குறித்த ஒரு கருவியில சதவீத வலுவை குறைக்கணும் என்றா என்ன செய்யணும்டா, வாசிப்பு என்ன செய்யணும், கூட்டணும். இப்ப நீங்க ஒரு பேப்பர்ல தடிப்பு அளக்கப்படுறீங்க, ஒரு பேப்பர்ல தடிப்பு அளக்கப்படுறீங்க. இப்ப உங்களுக்கு அந்த பேப்பர்ல தடிப்பு அளக்கணும், ஆனா அந்த குறித்த ஒரு கருவியால் அளக்கணும் என்றா நீங்க அதை அளந்தீங்கண்டா 1% கூட வருதுன்னு சொல்லுங்க. சரியா? 1% கூட வருதுன்னு எடுங்க. இப்ப நீங்க அதை 1% குறைக்கணும்டா என்ன செய்யணும், குறித்த ஒரு கருவி என்னதால லீஸ் கொண்ட மாத்த இயலாது, வாசிப்பை கூட்டணும். அது எப்படி ஒரு பேப்பரை தடிப்ப வாசிப்பை எப்படி கூட்டுறது? அதுக்கு தான் நாம என்ன செய்யறோம்டா, பல வாசிப்புகள் எடுத்து ஒரு வாசிப்புக்கு பிரிப்போம். எப்படி? இப்ப நீங்க ஒரு பேப்பரை தடிப்பு 1 மில்லிமீட்டர் எடுத்தீங்கண்டா, அதை போட்டு பார்த்து நீங்க இதை செஞ்சீங்கண்டா 1% கூட வருதுன்னு வைங்க, சரிதானே? ஆனா நீங்க 1% குறைக்கணும், அப்பான் வாசிப்பு செல்லுபடி ஆகும் என்றதால என்ன செய்யணும்டா, ஒரு 100 தாள் எடுத்து, 100 தாள், அதாவது ஒரு கொப்பில் இருக்கிற 100 தாள் எடுத்து அது அப்படியே வளர்ந்தீங்கன்னா என்ன வரப்போகுது, அண்ணளவா 100 மில்லிமீட்டர் வரப்போகுது, 100 மில்லிமீட்டர் வரப்போகுது. இந்த வாசிப்பு தான் இங்க வாசிப்பா வரப்போகுது. இந்த வாசிப்பா வந்தா உங்களுக்கு இந்த பின்ன வலுவின் செய்ய போகுது, குறைய போகுது. அப்படி பின்ன வலுவா குறைக்கிறதால உங்களோட வாசிப்பு செல்லுபடி ஆகும். ஆனா இங்க கொடுக்குற வாசிப்பு வந்துட்டு இந்த கருவியில என்ன வாசிப்பு எடுக்கீங்களோ அந்த வாசிப்பு தான் கொடுக்கணும். இத 100 இப்ப 100க்கு நீங்க எடுத்திருக்கீங்க, அப்ப நீங்க நினைக்கப்பட 100 பிரிச்சு தான் கொடுக்கணும். இந்த கருவியால் என்ன வாசிப்பு வருதோ அந்த வாசிப்பு தான் இங்க கொடுக்கணும். நீங்க இறுதியா பேப்பரை தடிப்பு கொடுக்கல என்ன செய்யணும், எடுக்கப்பட்ட வாசிப்புக்குள்ள பேப்பரை எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையால பிரிச்சா உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒரு பேப்பரை தடிப்பு வரப்போகுது, ஒன்றின் வாசிப்பு வரப்போகுது. நீங்க இந்த வாசிப்பு தான் இங்க கொடுக்கணும் என்று இல்லை, இந்த வாசிப்பு தான் இங்க கொடுக்கறல, இந்த வாசிப்பு தான் இங்க கொடுக்கணும், இதை கொடுக்கறல, சரிதானே? இதை நீங்க ஃபைனலா கணிச்சு வர விட, ஆனா நீங்க எடுக்கிற எந்த வாசிப்பு கருவியிலேருந்து எடுக்கீங்களோ அதை தான் இங்க வாசிப்பா கொடுக்கணும், சரிதானே? இது எல்லாத்துக்கும் பொருந்தும், நீளத்துக்கும் பொருந்தும், நேரத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும், திணிவுக்கும் பொருந்தும், சரிதானே? இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, சில நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் மிச்ச யூனிட் படிச்சாக்கள் செஞ்சிருப்பீங்க, அலைவு காலம் அளக்கக்குள்ள என்ன செஞ்சிருப்பீங்க, ஒரு அலைவு காலம் எடுக்காம பல 10 அலைவுகளோ 20 அலைவுகளோ நிறைய அலைவு காலத்துக்கு நேரத்தை எடுத்து அதை பிரிப்பீங்க. ஏன் பிரிக்கீங்க? உங்களுக்கு அந்த நேரம் கூடக்குள்ள என்ன செய்யுது, வலு குறையும். அந்த வலுவை குறைக்கிறது தான் அந்த நேரத்தை கூட்டி எடுக்குங்க, சரிதானே? இப்ப இந்த கேள்வியை பாருங்க. மாணவன் ஒருவன் எளிய ஊசலில்
10 அலைவுகளுக்கான காலத்தை அளப்பதற்கு ஒரு நிறுத்த கடிகாரத்தை பயன்படுத்தி வாசிப்பு 20 செகண்டை அவதானிக்கிறார். இந்நிறுத்த கடிகாரத்தின் இழிவெண்ணிக்கை 0.1 செகண்டின் ஆவர்த்தன காலத்தின் சதவீத வலு. டைரக்ட் கொஸ்டின் என்ன உங்களுக்கு சதவீத வலு என்ன வரப்போகுது? சதவீத வலு என்ன வரப்போகுது? சதவீத வலு சமன் உங்களுக்கு எல்சிக்கு வாசிப்பு ரீடிங் தர 100. சரிதானே? ரைட். உங்களோட இழிவெண்ணிக்கை வந்துட்டு என்ன? 0.1 செகண்ட். அதுக்கு வாசிப்பு என்ன போடணும்? 10 அலைவுகளுக்கான வாசிப்பு 20 செகண்ட். அப்படின்னா நீங்க போறது ஒரு அலைவுக்கான வாசிப்பா இல்ல, அந்த கடிகாரத்திலிருந்து என்ன வாசிப்பு எடுக்கீங்களோ அதை தான் போடுது. அதாவது 20 செகண்ட் தர 100. விட என்ன வரப்போகுது? 0.5%. சரிதானே? இது எல்லா கருவிகளுக்கும் பொருந்தும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரிங்களே, இப்ப 3வது கேள்வியை பாருங்க. ஒரு வில் திணிவு தொகுதி ஆவர்த்தன காலம் T-உடன் அலைகிறது. வில்லின் நீளம் அரைவாசியாக்கப்பட்டு திணிவு அதன் தொடக்க திணிவின் அரைவாசிக்கு குறைக்கப்பட்டால் புதிய ஆவர்த்தன காலம் யார்? இது வந்துட்டு உங்களுக்கு ஆவர்த்தன காலம் சம்பந்தமான கேள்வி வந்து. ஆவர்த்தன காலத்தை பத்தி படிக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணும் அலைவு இயக்கம் என்றால் என்ன. ரைட். அலைவு என்றால் என்ன? ஒரு அலைவுங்கிறது ஒரு குறித்த ஒரு இடத்தில் இருந்து அதோட தானத்துல மாற்றம் ஒன்று ஏற்பட்டு மீண்டும் அதே தானத்துக்கு வாரதுதான் என்ன அலைவு இயக்கம் என்று சொல்லுவோம். சரிதானே? ஒரு குறித்த பொருளின் ஒரு அதோட அமைப்பு இடத்திலிருந்து ஒரு குறித்த இடப்பெயர்ச்சி அடையிருந்து ஏதாவது ஒன்று செஞ்சு மீண்டும் அதே தானத்துக்கு மீண்டும் மீண்டும் வரதான் என்ன சொல்லுவோம்? அலைவுன்னு சொல்லுவோம், அலைவு இயக்கம்னு சொல்லுவோம். ரைட். இதுல ஒரு ஸ்பெஷல் அமைப்பு தான் என்ன? SHM சொல்லுவோம், எளிமை ஈசி இயக்கம். அதுக்கு பல நிறுவனங்கள் இருக்கு. ஒரு அலைவு இயக்கத்தின் ஸ்பெஷல் அமைப்பு தான் SHM. ரைட். இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது முதலாவது, இதுல ஆவர்த்தன காலம் என்ன? ஆவர்த்தன காலம், ஆவர்த்தன காலம் T. ஆவர்த்தன காலம் என்றால் என்னண்டா உங்களுக்கு தெரிய வேணும். ஒரு அலைவை ஆற்றுவதற்கு எடுக்கிற நேரம். உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஊசல் ஒன்று இருக்கு, ஊசல் இருக்கு. இதை வந்துட்டு நான் இப்படி இங்கால தட்டி விடுறேன். இங்கால தட்டி விட்டால் என்ன நடக்கும்? இப்படியே வரும், இவ்வளவு திரும்ப வரும். இப்படியே வந்து இவடத்த நிக்குமா? இல்ல, இப்படியே திரும்ப வந்து இவடத்த வரும், இவடத்த வரும். அப்படி வந்து அங்க நிக்குமா? இல்ல, திரும்ப இங்கால ஃபுல்லா வரப்போகுது, இங்கால ஃபுல்லா வரப்போகுது. ஆனா இந்த தானத்துல வர இடமிக்கு தானே, இந்த தானத்துல ஒரு கணநிலை ஒரு புள்ளி ஒன்று வரும் தானே. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் பாருங்க, இப்படி போய் இப்படி வந்து இப்படி வார வரைக்கும் எடுக்கிற காலம் தான் ஆவர்த்தன காலம் என்று சொல்லுவோம். சரிதானே? இதைத்தான் ஆவர்த்தன காலம் சொல்லுவோம். இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது முதலாவது ஊசலின் ஆவர்த்தன காலம். ஊசலின் ஆவர்த்தன காலம். சரியா? அதான் இது. ஒரு ஊசலின் ஆவர்த்தன காலம் என்னத்தால தரப்படும் என்றா T சமன் 2π√L/G. அதனால தரப்படும். T சமன் 2π√L/G இதனால தரப்படும். என்னது? ஒரு ஊசலின் ஆவர்த்தன காலம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு கிடைத்தளத்திலேயோ நிலை குத்து தளத்திலேயோ நான் ஒரு வில் ஒன்றை கட்டி வச்சிருக்கேன். வில் என்ன தெரியும் தானே? என்னது? விட்சூரலை கட்டி வச்சிருக்கேன். இது கிடைத்தளத்திலேயோ நிலைத்தளத்திலேயோ கட்டி வச்சிருக்கேன். நான் கிடைத்தளம் என்று இருக்கேன். சரிதானே? பாருங்க, இதுல நான் ஒரு எம்தினிவை கட்டி வச்சிருக்கேன். இதோட வில் மாறிலி வந்துட்டு K என்ன எடுக்கும். சரியா? K வில் மாறிலியுடைய விட்சூரல்ல எம்தினிவை கட்டி வச்சு இதை நான் இங்கால பக்கம் ஒரு விசை ஒன்றை கொடுத்து இது அலையை விடுறது. அப்ப அலையை விட்டால் எப்படி அலையும்? இது முதலாவது இங்கால வரும், அப்படியோ இது இங்கால இழுத்து இவடத்தை வந்து திரும்ப இங்கால வரும், திரும்ப இப்படி வந்து அலையும். சரிதானே? இதர அலைவு காலம் என்னத்தால தரப்படும் என்றா T சமன்
அதே மாதிரி தான் 2 பை ரூட் MOK தரப்படும். சரிதானே? இதுல எம்மெண்டா உங்களுக்கு தெரியும், இணைக்கப்பட்டிருக்கிற திணிவு இதுல திணிவு இல்லை. இதுல நாம விற்றொல்ல A லெவல் சிலபஸ்ல திணிவு இல்லைன்னு தான் படிக்கும். திணிவு இல்லாத விற்றொல்லுக்கு தான் நாம ஆவர்த்தன காலம் காணப்படும். சரிதானே? அப்படி பாத்தீங்கன்னா K வில்மாறிலியுடைய எம் திணிவு இணைக்கப்பட்ட விற்றொல்லின் ஆவர்த்தன காலம் என்னத்தால தரப்படும் என்றா T = 2 பை இன்டு 2 பை இன்டு ரூட் MOK தரப்படும். இதுல உங்களுக்கு தெரியணும், இந்த K வந்துட்டு வில் மாறிலி, என்ன வில் மாறிலி. இது வந்துட்டு என்னத்துல தங்குமெண்டா வில்லின் நீளத்துக்கு நேர்விகித சமனாக காணப்படும். சரிதானே? வில்லின் நீளத்துக்கு நேர்விகித சமனாக காணும். இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. உதாரணத்துக்கு இதுவும் அப்படிதான் வரப்போகுது. இதை சீலிங்ல கட்டி வச்சிருக்கேன். இது வந்துட்டு M, இது வந்துட்டு K என்று வச்சீங்கண்டா இதை அலைய விட்டீங்கண்டா T = 2 பை ரூட் MOK தரப்படும். விளங்கிட்டா? ரைட், நோட் பண்ணுது. அடுத்தது உங்களுக்கு இன்னும் இந்த அலைவு இயக்கத்துல தெரிய வேண்டியது என்னண்டா மீடியன் ஒன்றிரி, அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை அலைவு ஆற்றுறது என்று சொல்றதுதான் மீடியன் சொல்லுவாங்க. அது எப்படி என்ன உங்களுக்கு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு F என்று குறிப்போம். மீடியன் இது வந்துட்டு என்னன்னா ஒரு செகண்ட்ல எத்தனை அலைவுகளை ஆற்றுதுங்கிறத சொல்றது. அது இப்படி ஒரு செகண்ட்ல எத்தனை அலைவு ஆற்றுதுங்கிறத பாக்குற உங்களுக்கு தெரியும். ஆவர்த்தன காலம் என்றா ஒரு அலைவை ஆற்றுவதற்கு எடுக்கிற காலம் ஆவர்த்தன காலம். அப்ப ஒரு செகண்ட்ல எத்தனை அலைவை ஆற்றுது என்று பாக்குறது எப்படி ஆவர்த்தன காலத்தை உண்டால பிரிக்கிறது. ஒன்னிங்கில் T = F. இதான் மீடியன். சரிதானே? இது ரெண்டும் ஒன்றும் இல்லை, சின்ன சாமாடு சின்ன விளக்கம், அவ்வளவுதான். ரைட். இதுல உங்களுக்கு தெரியும் அவன் என்ன சொல்றான், ஒரு வில் தொகுதி. அப்ப உங்களுக்கு தெரியணும் அதோட சமன்பாடு என்ன, T = 2 பை ரூட் MOK. வில் தொகுதி ஆவர்த்தன காலம் T உடன் அழைகிறது. இதோட ஆவர்த்தன காலம் T, அதோட திணிவு வந்துட்டு திணிவு தரல, வில் மாறிலியும் தரல, அதை நான் என்பும் KM எடுக்க. சரி, இப்ப அவர் என்ன செய்யறாருண்டா அதோட நீளம் அரைவாசிக்கப்படுதான். இதுல நீளம் வந்துட்டு L என்று எடுக்கன், அதுல நீளம் அரைவாசிக்கப்பட்டா L/2 வரப்போகுது. இப்ப நீளம் மாறினா என்ன மாறப்போகுது, விற்சுருளுக்கு திணிவு இல்லை. ஏன், நம்ம A லெவல்ல விற்சுருளுக்கு திணிவு இல்லைன்னு தான் படிப்போம். திணிவு புறக்கணிக்கத்தக்க விற்சுருளை தான் படிப்போம். ரைட். விற்சுருளுக்கு திணிவு இல்லை, நீளம் அரைவாசியாகப்படுது. உங்களுக்கு தெரியும் இந்த வில் மாறிலிங்கிறது நீளத்துல தங்கியிருக்கும். என்ன, வில் மாறிலி 1/L காணப்படும். 1/L நேர் வீத சமனாக காணப்படும், நேர் மாறு வீத சமனாக காணப்படும். சரி, உங்களுக்கு நீளம் அரைவாசியாக்கப்படுதுண்டா வில் மாறிலி என்ன நடக்க போகுது, நீளம் வந்துட்டு அரைவாசியாக்கப்படுதுண்டா, அரைவாசியால குறைக்கப்படுதுண்டா, வில் மாறிலி 2 மடங்கா போகுது. அப்ப K என்று இருந்தால் அது எப்படி மாறப்போகுது, 2K மாறப்போகுது. ரைட், 1 மாறு. சரி, அடுத்தது திணிவு அரைவாசியாகப்படுதான். ரைட், இப்ப திணிவுக்கு வரும். திணிவு அரைவாசியாகப்படுதான். அப்ப உங்களுக்கு தெரியும் டைரக்டா M என்ன நடக்க போகுது, M/2. இந்த வெளிச்சூழலின் ஆவர்த்தன காலம் T' தான் உங்களுக்கு கட்டிக்க. என்ன கட்டிக்காரு, இதோட நீளம் அரைவாசியாகப்படுது அப்படின்னா வில் மாறிலி வந்துட்டு 2K, இதுல திணிவு அரைவாசியாகப்படுது, திணிவு வந்துட்டு M/2. ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு T = 2 பை ரூட் MOK. இது வரும் சமன்பாடு தீர்க்கிற கேள்விதான். இனி அடுத்தது உங்களுக்கு T' அதே 2 பை, இது வந்துட்டு M/2/2K. அவ்வளவுதான். உங்களுக்கு Tக்கு வந்துட்டு விட தெரியும், T' காணணும். இப்ப ஒன்றால பிரிச்சிங்க என்றால் T'/T என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது, 2 வரப்போகுதுன்னு சுருக்கி பாருங்க. 2 வரும், சாரி half. அப்போ உங்களுக்கு T' வந்துட்டு T/2. சரிதானே? எத்தனாவது ஆன்சர்டா, ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்போ உங்களுக்கு நார்மலா பார்க்கணும்டா, இப்ப நீங்க MCQ செய்ய போறீங்கடா, என்ன செய்யணும்டா, உங்களுக்கு திணிவு குறையுது, நீளம் குறையுது.
நீளம் குறைஞ்சால் வில் மாறிலி கூடணும், திணிவு குறைஞ்சால் திணிவு குறையணும். அப்ப வில் மாறிலி கூடுது, திணிவு குறையுது. வில் மாறிலி கூடுது, இதுல உங்களுக்கு பார்த்தா வில் மாறிலி கூடுது, திணிவு குறையுது. அப்ப இந்த மொத்த பெருமானம் என்ன நடக்க போகுது? மொத்த பெருமானம் குறைய போகுது. இது கூடுது, இது குறையுது, மொத்தமா குறையுது, நல்லா குறைய போகுது. நல்லா குறைஞ்சால் டி வந்துட்டு என்ன செய்யும்? இறுதியா வர்றது குறை. அப்படி பாத்தீங்கன்னா டி வராது, √2 டி வராது, 2 டி வராது. உங்களுக்கு வரக்கூடிய விட t/2 இல்லாட்டி t/√2. அதுல இந்த 1 அல்லது 2வது விட தான் வரப்போகுது. சரியா? சுருக்கியாச்சு. ரைட். இப்ப பாருங்க, இதுல m/2 இதுல 2k. அப்ப சுருக்கினாலும் வரப்போகுது, கீழே 4k வரப்போகுது. அப்ப √2 4k வந்தால் எப்படியும் உங்களுக்கு √2 விட வராது. அப்படின்னால் என்ன ஆன்சருக்கு போலாம்? முதலாவது ஆன்சருக்கு போலாம். இவ்வளவு இந்த 1 2 3 என்றத ஒரு நிமிஷத்துக்குள்ள செய்யற கேள்வி. இந்த முதலாவதும் 2வதும் 3வது கேள்வியே ஒரு நிமிஷத்துக்குள்ள செய்யலாம். சரிதானே? மெனக்கெட தேவையில்லை. ரைட். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. நோட் பண்ணது நோட் பண்ணிக்கோங்க. சரி பிள்ளைகள், இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு இலையில் எதிர் திசைகளில் செல்லும் இரு சர்வசம குறுக்கலைகள் மீம்பொருந்தி ஒரு நின்ற அலையை உருவாக்குகின்றன. இரு அடுத்துள்ள கணுக்களுக்கிடையே உள்ள தூரம் 12 சென்டிமீட்டர் எனின் தொடக்க அலையின் அலைநீளம் யாது? ரைட். இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அலைகளுக்குள்ள வருது. ரைட். இப்ப அலைகளை பத்தி பாத்தீங்கன்னா, அலைகளை வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று, அது அதோட அந்த அலை செல்ற அந்த இதுல இருக்கிற துணிக்கைகளின் அசைவை வச்சு ஒரு விதமா பிரிக்கலாம். அடுத்தது, அது பயணிக்கின்ற ஊடகத்தை வச்சு இன்னும் ஒரு வகையா பிரிக்கலாம். ரைட். முதலாவது வகையா பிரிக்க பாத்தீங்கன்னா, எத்தனை 4வது கேள்வி என்ன செய்யலாம்? முதலாவது, அசைகின்ற அலைகளின் துணிக்கையின் அசைவை வச்சு ஒன்றா பிரிக்கலாம். என்னென்ன பிரிக்கலாம்? முதலாவது, துணிக்கைகள் வந்து இயங்குற திசைக்கு செங்குத்தா அசைஞ்சு சென்றா அது வந்துட்டு குறுக்கலைகள் செல்லும். இயங்குற திசைக்கு செங்குத்தாக அசைந்தால் இயங்கும் திசைக்கு செங்குத்தாக அசைந்தால் அதை வந்துட்டு நம்ம குறுக்கலைகள் சொல்லுவோம். இயங்குற திசைக்கு சமாந்தரமாக அதோட துணிக்கைகள் அசைஞ்சால் அது வந்துட்டு நெட்டாங்காலை என்று சொல்லுவோம். இயங்கும் திசைக்கு சமாந்தரமாக அசைந்தால் அதை வந்துட்டு நெட்டாங்காலை என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், குறுக்க அலைகளுக்கு உதாரணம் உங்களுக்கு தெரியும் என்ன? ரேடியோ வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், அந்த மாதிரி வேவ்ஸ் வரும். அடுத்தது இந்த நெட்டாங்கலைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் என்ன? சவுண்ட் வேவ். அவங்களோட ஒளி வந்துட்டு நீங்க கதைக்கிற சவுண்ட் எல்லாம் வந்துட்டு நெட்டாங்கலையா காண்போம். ரைட். அடுத்த பிரிக்கிற முறைதான் அடுத்த வகை என்னன்னா, துணிக்கை பயணிக்கின்ற ஊடகத்தை வச்சு இன்னும் பிரிக்கலாம். அதுதான் வந்துட்டு என்ன? உங்களுக்கு தெரியும், மின்காந்த அலைகள், அடுத்தது பொறிமுறை அலைகள். இந்த மின்காந்த அலைகளுக்குள்ளான உங்களுக்கு வரப்போகுது என்ன? லைட் வேவ்ஸ், யூவி லைட், எக்ஸ்ரே, அந்த மாதிரி எல்லாம் இந்த மின்காந்த அலைகளுக்குள்ள வரப்போகுது. இந்த பொறிமுறை அலைகளுக்குள்ள உங்களுக்கு வர்றது மிச்ச அம்பட்டும் என்ன செய்யுது? பொறிமுறை அலைகளுக்குள்ள வரப்போகுது. சவுண்ட் வேவ், அந்த வேவ், இந்த வேவ் எல்லாம் பொறிமுறை அலைகளுக்குள்ள வரப்போகுது. ரைட். இந்த மின்காந்த அலைகள்ல என்ன ஸ்பெஷல் என்றா, இது பயணிக்கிறது ஊடகம் அவசியம் இல்லை. அதாவது சூரியனிலிருந்து வார ஒளி இருக்குத்தானே, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில, அந்த பூமியோட வளிமண்டலத்துக்கும் இடையில இருக்கிறது என்ன? வெற்றிடம். அந்த வெற்றிடத்துக்குள்ள பயணிக்கிறதா அது மின்காந்த அலை அடி. அதால சூரியனிலிருந்து லைட் வருது. உங்களுக்கு தெரியும், சவுண்ட் வந்துட்டு பொறிமுறை அலை. சவுண்ட் வந்துட்டு மின்காந்த அலையில பொறிமுறை அலை. இந்த சூரியன் எரியறதுல வெளியாகிறது சத்தமும் வெளியாகும். சூரியன் எரியுதுதான், இந்த சூரியன் எரிஞ்சுதான் லைட் வருது நமக்கு. அந்த சூரியன் எரியிற இதுல, சூரியன்ல நடக்கிற தாக்கத்துல பெரிய சத்தம் ஒன்று வரும். அந்த சத்தம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில வெற்றிடம் ஒன்று இல்லைண்டா அந்த சத்தம் நமக்கு வந்தடையும். அந்த சத்தம் வந்தால் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்னா 103 டெசிபல் அளவுக்கு இருக்கு. அதாவது 103 டெசிபல் என்றா 103 டெசிபல் என்றா கிரிக்கெட் ஸ்டேடியம் தானே, அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்ல 6 ஒன்று அடிச்சா எவ்வளவு சத்தம் வருமோ 50 சத்தம் வரும். ஒவ்வொரு நாளைக்கும் வரும், இரவிலையும் வரும், பகலிலையும் வரும். ஏன்?
வெற்றிடம் இல்லை. உங்களுக்கு வெற்றிடம் இருக்கிறதால ஒரே ஒரு லாபம் உண்டு, என்னன்னா லைட் மட்டும் வரும், சவுண்ட் வராது. ரைட். அப்ப இடி வந்துட்டு என்ன இது, இடி இடி விழுறது, இடி வந்துட்டு மேகத்துல இருக்கிற ஏற்றங்கள் வந்துட்டு பூமிக்கு விழுறதால அல்லது இன்னும் ஒரு மேகத்துக்கு பாயிறதால அதுல இருக்கிற வழிமூறக்கூறுகள் என்ன செய்யும், எரியும். அப்படி எரியறதால ஒரு பெரிய வெடிப்பு வரும். அந்த வெடிப்புல வாருதான் முதலாவது சத்தம், முதலாவது லைட். வெடிப்புல லைட்டும் சத்தமும் ஒன்றாதான் வரும், லைட்டும் சத்தமும் ஒன்றா வரும். நம்மளுக்கு வந்தடைகிறது முதலாவது லைட் தான் வரும், ரெண்டாவது என்ன வரப்போகுது, சத்தம் வரப்போகுது. ஏன்? மின்காந்த அலைகள் வேகம் கூட, ஒளியின் வேகத்துல பயணிக்கும் வெற்றிடத்துல. அதாவது ஒளியின் வேகம் மின்காந்த அலையின் வேகம் அது வந்துட்டு 3×10⁻⁻⁻1. சவுண்ட் வேகம் 320 ms-1 தான். சரிதான? வழியின் ஒளியின் வேகம் வந்துட்டு 320 ms-1. வெற்றிடத்துல ஒளி செல்லாது, ஒளி சத்தம் செல்லாது. ரைட். இதுல உங்களுக்கு தெரியும் மின்காந்த அலைகள் என்றா என்ன, பொறிமுறை அலைகள் என்றா என்ன. ஏன் மின்காந்த அலைகள் வந்துட்டு பயணிக்கிறது ஊடம் அவசியம் இல்லை. உதாரணம் தான் சூரியன். சூரியன்ல இந்த லைட் மட்டும் வருது, சத்தம் வருது இல்லை. சரிதானே? பொறிமுறை அலைகள் வந்துட்டு ஊடகம் அவசியம். அது உங்களுக்கு தெரியும், இந்த களி ஒளிகள் அந்த இதுகள் எல்லாம் வௌவால் பறக்கிற இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணும். சரிதானே? ரைட். இப்ப அடுத்ததுதான் இருக்கிறது நின்ற அலைகள். நின்ற அலைகள் என்றா அலைகள்ல இயல்புள்ள ஒரு ஸ்பெஷல் அமைப்பு தான் அந்த மீன் பொருந்துதல். ஒரு அலை இன்னொரு அலையும் நேர செலுத்தினீங்கன்னா அது ரெண்டு மேம் பொருந்து. எப்படி? இப்ப இப்படி ஒரு அலை ஒன்று வருது, இங்கால திசையில 2 ms-1, இங்கால திசையில 2 ms-1 அதே வேகத்துல உங்களுக்கு இன்னொரு துடிப்பு கொண்டு வருது, இதுல ஒரு துடிப்பு போகுது. இதுல நீளம், இது ரெண்டும் சர்வசமமான அலைகள் என்றால் இது வந்துட்டு ஒரு குறித்த கணத்துல இப்படி வரப்போகுது. இந்த குறித்த கணத்துல இந்த உயரத்தின் 2 மடங்கா இந்த உயரம் இருக்கும். சரிதானே? இதெல்லாம் படிச்சிருப்பீங்க தியரி கிளாஸ்ல, இதை பெருசா நான் எடுக்கல. ரைட். இப்ப இந்த நின்ற அலைகள் என்னண்டா 2 சர்வசமமான அலைகள் மீன் பொருந்தி ஏற்படுறதுதான் இந்த நின்ற அலைகள். சரிதானே? இது வந்துட்டு குறுக்கலைகளையும் ஏற்படும், நின்ற அலை நெட்டாங்கலையிலையும் ஏற்படும். ரைட். சரி. இப்ப பாருங்க, நோட் பண்ணுங்க, அழிச்சிட்டு வாங்க. சரி பிள்ளைகள், இந்த குறுக்கலை நெட்டாங்கலை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் குறுக்கலைகள் என்றா அலை இயங்குற திசைக்கு செங்குத்தாக துணிக்கை அசையும். அதுல இருக்கிற துணிக்கைகள் அலை இயங்குற திசைக்கு செங்குத்தாக அசையும். இப்ப பாத்தீங்கன்னா இது இப்படி போகுதுன்னு, இது இங்கால போகுது, அலை செல்ற திசை வந்துட்டு இங்கால. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இவர்த்து இருக்கிற துணிக்கை இந்த இயக்கத்தை பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கீழ் நோக்கி இருக்க போகுது. இல்லையா? இது வந்துட்டு கீழ் நோக்கி இருக்கும், இவர்த்து இருக்கிறது மேல் நோக்கி இருக்க போகுது. அதே மாதிரிதான் எல்லா துணிக்கைகளிலையும் இருக்கும். சரியா? இது கீழே, இது மேல. அதாவது இப்ப அலை வந்துட்டு இங்கால இயங்குதுண்டா, இது இந்த துணிக்கைகள்ல இயக்கம் எப்படி இருக்கும் என்று பாக்குறது என்ன செய்யணும்டா, முதலாவது இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. அலை இங்கால இயங்குது அப்படி என்றால் பக்கத்துல அதே மாதிரியான அலையை கொண்ட கீறணும். சரிதானே? இப்படி கீறி ஒரிஜினல் அலையிலிருந்து கீறின அலைக்கு வந்துட்டு துணிக்கையில் இருந்து அம்புக்குறியை போட்டால் அதுதான் என்ன, அதான் துணிக்கை அது செய்கிற திசை. இப்ப பாத்தீங்கன்னா இது நான் கீறினது பிள்ளை, இது சரி. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற துணிக்கை இந்த அசை வந்துட்டு கீழுக்கு இருக்கும், இவர்த்தி இருக்கிறது வந்துட்டு கீழுக்கு இருக்கும், இதுல வந்துட்டு என்ன செய்ய போகுது, மேலுக்கு இருக்க போகுது. சரிதானே? வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. இவர்த்தி இருக்கிறத மேலுக்கு இருக்க போகுது, இவர்த்த மேலுக்கு. சரிதானே? இது வந்துட்டு எம்சிக்குள்ளே வந்திருக்கு. இது என்னது பாக்குறேன்டா, அலை இயங்குற திசைக்கு செங்குத்தான திசையில இயங்கும். அது சரி, எங்கால மேலுக்கா கீழுக்காண்டு பாக்குறதுக்கு என்ன செய்யணும்டா, அலை இங்கால இயங்கினால் முதலாவது கீற வேண்டியது அது பக்கத்துல ஒரு புள்ளி கோடால அலை பக்கத்துல இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் என்று கீறி போட்டு அதுல இருந்து இதுக்கு ஒரு கோடு கீறினால் அது என்ன, அது இயங்க போற திசை. ரைட். ஒரிஜினல் அலையிலிருந்து புள்ளி கோடுக்கான அலை. ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும், இதை வந்துட்டு நாம முடி என்று சொல்லுவோம். ஓலோல படிச்சிருப்பீங்க.
முடி, இது வந்துட்டு தாளி சொல்லுவோம். உங்களுக்கு இதுல ஒரு டேர்ம் இருக்கு, இதுல ஒரு டேர்ம் உங்களுக்கு தெரியும், அலைநீளம். அலைநீளம் இது வந்துட்டு லம் டான்ஸ். இது இது ஒன்றும் தெரியாதாக்களுக்கு தான் சொல்றேன், நம்மள ரிவைஸ் பண்ணி போறது ஒன்றும் தெரியாது, இது படிக்கவே இல்லைன்றதுக்கு தான் சொல்றேன். பாருங்க, படிச்சாக்களுக்கு பாருங்களே பாருங்க. ரைட், அலைநீளம்ங்கிறது என்ன? அலைநீளம் என்னண்டா இரண்டு முடிகளுக்குள்ளான அல்லது இரண்டு தாளிகளுக்கு இடையிலான நீளம் தான் என்ன அலைநீளம். இரண்டு முடிகள் என்றால் என்ன வரப்போகுது? இந்த அலையை நான் இப்படியே கீர்னேன்டா இப்படி போகுது, என்ன இந்த அலை அப்படியே போகுது. இது ஒரு முடி, இது ஒரு முடி. இந்த இரண்டு முடிகளுக்கு இடையிலான நீளம் தான் என்ன அலைநீளம் லம்டா. அல்லது இரண்டு தாளிகளுக்கு இடையிலான நீளம் தான் என்ன, இவருக்கு அந்த தாளி வரப்போகுது, இந்த இரண்டு தாளிகளுக்கு இடையிலான நீளம் தான் அலைநீளம் லம்டா. சரி, இது வந்துட்டு குறுக்கு நெட்டாங்கு அலை எப்படி போக போகுதுன்றா உங்களுக்கு தெரியும். அலை செல்ற திசை இங்கால் என்றால் அலை செல்ற திசைக்கு சமாந்தரமா அலை அந்த துணிக்கைகள் அசையும். சரிதானே? அலை செல்ற திசைக்கு சமாந்தரமா அந்த துணிக்கைகள் அசையும். இது வந்துட்டு எப்படி என்றால் நெருக்கல் ஐதாக்கல் என்ற முறையில பயணிக்க போகுது. நெருக்கல் என்றால் என்ன? துணிக்கைகள் ஒன்றோடு ஒன்று நெருக்கும், பல துணிக்கைகள் ஐதாகி ஐயாது போகும், திரும்ப நெருக்கும், திரும்ப ஐதாம், திரும்ப நெருக்கும், திரும்ப ஐதாம் அப்படின்னு போகும். சரிதானே? இது வந்துட்டு நெருக்கல் அமைப்பு. நெருக்கல் இது வந்துட்டு ஐதாக்கல் அமைப்பு. சரிதானே? இது வந்துட்டு ஐதாக்கல் அமைப்பு. இதுல அலைநீளம் என்றால் என்னண்டா இரண்டு நெருக்கல்களுக்கு அல்லது இரண்டு ஐதாக்கல்களுக்கு இடையிலான நீளம் தான் என்ன அலைநீளம். இரண்டு நெருக்கல் அல்லது இரண்டு ஐதாக்களுக்கு இடையிலான நீளம் தான் அலைநீளம். சரியா? ரைட், இதுவும் முடிச்சு. இதுல துணிக்கைகள் எப்படி இயங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஒரு துணிக்கை இருந்தால் இது வந்துட்டு இங்காலேயோ இங்காலேயோ வந்து இயங்க போகுது. சரிதானே? அது இயங்குற திசைக்கு சமாந்தரமா இயங்கும். ரைட், இதுல பாத்தீங்கன்னா இந்த முடியில இருக்கிற துணிக்கை இருக்குதானே, அது ஒரு கனநிலை ஓய்வு அடையும். மேலுக்கு போய் கனநிலை ஓய்வு அடைஞ்சு கீழுக்கு வரும். அதே மாதிரி இங்க நெருக்கல்ல இருக்கிற துணிக்கை வந்துட்டு கனநிலை ஓய்வில் இருக்கு. சரிதானே? கனநிலை ஓய்வு அடைஞ்சு திரும்ப போய் திரும்ப கனநிலை ஓய்வு திரும்ப. ரைட், துணிக்கைகள் அசையும். துணிக்கை பெர்மனண்டா என்ன செய்யாது, இடப்பெயர்ச்சி அடைய மாட்டாது. ஒரு அலைவு இயக்கம் அலைவு இருக்கிறதால துணிக்கைகள் வந்து கடத்தப்பட மாட்டாது. ஆனால் என்ன நடக்கும்? சக்தி கடத்தப்படும். அதுக்காக தான் அலைவு இருக்கு. சரிதானே? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிடத்துக்குள்ளால வருது, என்ன வருது? ஒளி வருது, சக்தி வருது. அந்த சக்தியை வச்சு நீங்க என்ன செய்றீங்க? சோலார் பேனல் அடிச்சு கரண்ட் உற்பத்தி செய்றீங்க. அடுத்து நீர் அந்த சூரிய அடுப்பு செய்றீங்க, அந்த மாதிரி செய்றீங்க, அந்த இது செய்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த அலையினால சக்தி கடத்தப்படுது. இப்ப நான் கதைக்கிறது மைக்ல வந்து ஒரு வைப்ரேஷன் உருவாக்குது. ஏதாவது ஒரு வைப்ரேஷனை உருவாக்கணும்டா சக்தி என்ன செய்யணும்? இருக்கணும். இப்ப சும்மா உண்டு ஆடாதே, நம்ம ஆட்டினா தான் என்ன செய்யும்? ஆடும். அதுக்காக நான் இப்ப கதைக்கோக்குள்ள வார நெட்டாங்காலை வந்துட்டு இந்த மைக்ல இருக்கிற என்ன செய்யுது? இந்த இண்டக்ஷன் காந்தத்தை தூண்டி அதுல ஒரு சின்ன கரண்ட் உருவாக்கி அது வந்துட்டு அங்க போய் ஐசிக்குள்ளால போய் உங்களுக்கு சிக்னலா கடத்தப்பட்டு சவுண்டா திரும்ப மாத்தி உங்களோட ஸ்பீக்கர்ல இருந்து வருது. சரிதானே? இதான் அங்க நடக்குது. ரைட், விரியலாக செஞ்சு அங்க நடக்குது. இது மைக்ல இருக்கிறது, ஸ்பீக்கர்ல இருக்கிறது விரியலாக ஆம்பிளிஃபை. ரைட், இவ்வளவு தான். அலைகளால என்ன முதலாவது என்ன செய்ய போகுது? சக்தி கடத்தப்படும். துணிக்கையே என்ன செய்யாது? கடத்தப்பட மாட்டார். ரைட், இப்ப இதுல உங்களுக்கு தெரியும் லம்டாண்டா என்னன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மீடிரன். மீடிரன் என்னண்டா என்ன? ஒரு அலைவு ஒரு செகண்ட்ல எத்தனை அலைவு ஆற்றுதோ அதுதான் மீடிரன். இப்ப உங்களுக்கு தெரியணும் அலைவு காலம் என்றால் நம்ம ஏற்கனவே படிச்சோம். அலைவு காலம் என்றா என்ன? ஒரு செகண்ட்ல அலைவு காலம் என்றா ஒரு அலைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அலைவை ஆற்ற தேவையான நேரம் தான் என்ன? அலைவு காலம். அதே மாதிரி மீடிரன் என்ன? ஒரு செகண்ட்ல ஆற்ற அலைவுகளின் எண்ணிக்கை தான் மீடிரன். ரைட், உங்களுக்கு தெரியணும் ஒரு சமன்பாடு இருக்கு, V = F lambda. V வந்துட்டு அந்த ஊடகத்துல அலையின் வேகம், F வந்துட்டு அந்த அலையின் மீடிரன், லம்டா வந்துட்டு அந்த அலையின் அலைநீளம். உங்களுக்கு தெரியும் மின்காந்த அலைகளுக்கு வெற்றிடத்துல எல்லாத்துக்கும் ஒரே வேகம் தான்.
என்ன 3 தர 18 ms அதே இது வழிக்குள்ள வரக்குள்ள லைட்டுக்கு ஒரு வேகம் இருக்கும், எக்ஸ்ரேக்கு ஒரு வேகம் இருக்கும், யூவிக்கு ஒரு வேகம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு வேகம் இருக்கும். சரிதானே? ஏன் ஊடகம் மாறினால் ஈஸி. நாம ஆனா லைட்ல படிக்கக்குள்ள எடுப்போம், லைட்டுக்கு வந்துட்டு வெற்றிடத்திலையும் வழியிலையும் ஒரே வேகம் தான் என்று எடுப்போம். ரைட். நம்மட பேசுற ஒலிக்கு சவுண்டுக்கு வந்துட்டு வழியில குறைவான வேகம், நீர்ல என்ன வாரிக்கும் வேகம் கூடவா இருக்கு. சரிதானே? அது வந்துட்டு பிறகு பார்ப்போம் என்னன்னு. ரைட். இது வந்துட்டு v சமன் f lambda. உங்களுக்கு f-ம் lambda-வும் தெரிஞ்சால் நீங்கள் வேகம் காணக்கூடியதா இருக்கு. சரிதானே? ரைட். இப்ப நோட் பண்ணுங்க. நம்ம நின்ற அலையை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரிய வேணும், அலைகளின் வேகத்துக்கு v சமன் f lambda மட்டும் அல்ல சமன்பாடு. v சமன் gamma rt over m என்ற சமன்பாடும் பொருந்தும். சரிதானே? இதை நம்ம பிறகு வார கேள்வியில பார்க்கலாம். ரைட். இப்ப நின்ற அலைகளை பத்தி ரைட். நின்ற அலைகள் எப்படி உருவாகும் என்றால், இரண்டு சர்வ சமமான அலைகள், அதாவது இரண்டு அலைகள் ஒரே வீச்சத்தோடையும் ஒரே ஒரே அதிர்வன், ஒரே ஆவர்த்தன காலம், ஒரே வீச்சத்தோடையும் கொண்ட இரண்டு சர்வசமமான அலைகள் ஒன்றோட ஒன்று மேம்பொருந்தது. அது என்ன மேம்பொருந்தல் என்றால் என்னண்டா, அலைகளுக்கு பல பண்புகள் காணப்படும். உதாரணத்துக்கு தெறிப்பு, முறிவு, கோணல், முனைவாக்கம், தலையீடு, ஆக்க தலையீடு, அழிவு தலையீடு, மேம்பொருந்துதல், இந்த மாதிரி பல என்ன காணப்படும், பல பண்புகள் காணப்படும், அலையின் பண்புகள். இதை பத்தி உங்களோட நோட்ஸ்ல இருக்கும், தெளிவா நோட்ஸ் எல்லாம் எழுதிப்பீர்கள், அதை பத்தி வாய்ச்சி பாருங்க. ரைட். இந்த இரண்டு சர்வசமமான அலைகள் ஒன்றோட ஒன்று மேம்பொருந்தி உருவாகிறது தான் நின்ற அலை. உருவாகிற ஒரு அமைப்பு தான் நின்ற அலை. இதை நம்ம ஆய்வு கூடத்துல செஞ்சு பார்த்திருப்போம். அந்த குற்றலை தாங்கியிலையும் செஞ்சு பார்த்திருப்பீங்க. அடுத்தது அந்த ஒரு கவுரண்டை கட்டி அதை வைப்ரேட் பண்ண விட்டு இங்கால ஃபுல்லா கட்டி இதை வைப்ரேட் பண்ணாலே நடக்கும். இப்படி வைப்ரேட் ஆகி இங்கால போற அலை அங்க முனைவுல பட்டு தெரிச்சு திரும்ப அதே மாதிரி திரும்ப போகுது. அப்ப அதே மாதிரி திரும்பக்குள்ள இங்கால போறதும் இங்கால வாரதும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்ய போகுது, மேம்பொருந்ததால நின்ற அலை கொண்டு வரப்போகுது. ரைட். அப்படி வார நின்ற அலை வந்துட்டு நீங்க எப்படி பார்த்திருப்பீங்கடா, நீங்க இதை ஆய்வு கூடத்துல செஞ்சுப்பீங்களா இல்லையான்னு தெரியா. நான் அந்த வீடியோவை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கன்னு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சரி, இப்ப பாருங்க. இப்ப இதுல வந்துட்டு நீங்க ஒரு ஜாயின் ஒன்று போட்டிருப்பீங்க. இது வந்துட்டு நிலையா இருக்கும். இது வந்துட்டு ஒரு வைப்ரேட்டர், அதாவது இதுல நீங்க வைப்ரேஷன் வழங்க இதுல குறுக்கலைகள் உருவாகும். சரிதானே? இப்படி ஒன்று இருக்கி. இப்ப நீங்க இப்படி ஒரு லைட் ஒன்று இருக்கி. இந்த லைட் வந்துட்டு என்ன செய்யும் என்றால், ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃப்ரீக்குவன்சியோட ஒன்று ஆஃப் ஆகும். அதாவது ஒரு செகண்டுக்கு 2 தரம் ஒன்னாகும், 2 தரம் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல 2 தரம் ஒன்னாகும். அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி என்ன, 2 ஹெர்ட்ஸ். இப்ப நீங்க இந்த உருவாக்குற அலையின் ஃப்ரீக்குவன்சி வந்து 2 ஹெர்ட்ஸா இருந்தால், இதுவும் 2 ஹெர்ட்ஸா இருந்தால், இது ஒன்னாக்குள்ள மட்டுமே நடக்கும். இதுல வார அலை நமக்கு தெரியும். செல்லுத விலங்கு அதை நினைக்கிறேன். இப்ப ஃபுல்லா இருட்டு ரூமுக்குள்ள இதை வைப்ரேட் பண்ண ஒட்டிக்கும். வைப்ரேட் பண்ண விட்டால் எப்படி வரப்போதும், இதுல வார அலை வந்துட்டு இதுல தெரிபட்டு திரும்ப வந்து ஒரு நின்ற அலை வந்து உருவாக போகுது. இப்ப நீங்க செல்லுங்க, இப்படி வார அலையும் இப்படி வார சர்வ சமமான அலைகள் இரண்டு மீம்பொருந்தினால் என்ன நடக்கும், ஒன்று பெருசா வரும். அதாவது நான் கீறேன் பாருங்க. முதலாவது அமைப்பு இப்படி காணப்படும். இப்படி வார அலையில முதலாவது அமைப்பு இப்படி காணப்படும். இரண்டாவது அமைப்பு இப்படி காணப்படும். சரிதானே? திரும்ப மூணாவது அமைப்பு இப்படி காணப்படும். நாலாவது அமைப்பு ஒரு கிடையா வரும். அஞ்சாவது அமைப்பு இப்படி வரும். ஆறாவது அமைப்பு இப்படி வரும். சரியா?
இதை நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நல்லா விளங்கும். நான் வீடியோ கீழே கொடுக்க பாருங்க. இது ஒன் வைப்ரேட்டர். சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தரம் அந்த லைட் ஒன்னாகக்குள்ள உங்களுக்கு இந்த அமைப்பு விளங்கும். அதாவது இந்த அமைப்பு. அடுத்த தரம் லைட் ஒன்னாகக்குள்ள உங்களுக்கு இந்த அமைப்பு விளங்கும். அடுத்த தரம் லைட் ஒன்னாகக்குள்ள உங்களுக்கு கிடையால ஏதும் இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்த தரம் லைட் ஒன்னாகக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரி மாறி மாறி விளங்கும். சரிதானே? இப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு தெரியணும், இதுல வந்துட்டு சக்தி எதுவுமே செய்யப்படாது, கடத்தப்பட மாட்டாது. ஏன்? நின்ற அலைகள்ல வந்து சக்தி கடத்தப்பட மாட்டாது. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இதுல எல்லா துணிக்கைகளும் வந்து இயங்கும் என்று பாத்தீங்கன்னா எல்லா துணிக்கையும் இயங்கும். அப்ப இங்க இருக்கிற துணிக்கைகளுக்கு ஏதும் இடப்பெயர்ச்சி எதுவும் இல்லை என்று பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற துணிக்கைகள் எப்படி இயங்க போகுது என்றால், இங்க இருக்கிற துணிக்கைகளை நீங்க கிட்ட எடுத்து பாத்தீங்கன்னா இந்த துணிக்கை இப்படியாவும் என்ன செய்ய போகுது? அசையும். ஒரு தரம் இப்படி தங்கும், ஒரு தரம் இப்படி. அதால இப்படியும் ஒரு ஒரு அலைவியக்கத்தை ஆற்றும். இங்க இருக்கிற துணிக்கைகள் பாத்தீங்கன்னா ஒரு தரம் எடுத்து வரும், ஒரு தரம் எடுத்து வரும், ஒரு தரம் எடுத்து வரும், ஒரு தரம் எடுத்து, ஒரு தரம் எடுத்து வரும். சரிதானே? அது அப்படியா அசைய போது, இது இப்படி அசைய போகுது. இதுல சக்தி கடத்தப்படும் பாத்தீங்கன்னா இல்ல, சக்தி கடத்தப்பட மாட்டாது. ரைட். இது வந்துட்டு குறுக்கலைகளுக்கு மட்டும்தான் இந்த நின்ற அலைகள் என்று பாத்தீங்கன்னா இல்ல, நின்ற அலைகள் வந்துட்டு எல்லா அலைகளுக்கும் வரும். அது எப்படி நெட்டாங்கலைக்கு பாக்குற? அதுக்கு தான் நீங்க ஸ்கூல்ல படிச்சுப்பீங்க. குற்றலை தாங்கியில என்ன செஞ்சுப்பீங்க? ஒரு அலையை அனுப்பி அது தெரிப்படைஞ்சு வாரத்தால நிழல்ல எப்படி வரப்போம்? இப்படி வரப்போம். இதுல இந்த நிழல்ல உங்களுக்கு நின்ற அலை மாதிரி ஒரு வடிவம் வரும். இது ஸ்கூல்ல படிச்சுப்பீங்க. இல்லாட்டி பிராக்டிகல் புக் எடுத்து பாருங்க. ரைட். சரி, இப்ப இன்னும் ஒரு பிராக்டிகல் இருக்கு. என்ன? உங்களோட சவுண்டை வச்சு பார்க்குறது. இப்ப நீங்க சரி, அத பிறகு பார்ப்போம். இந்த கேள்வி வரும். இப்ப நம்ம இந்த துணிக்கை இருக்குதான், இந்த துணிக்கை வந்துட்டு உயர் இடப்பெயர்ச்சி அடையும். இங்க இருந்து மேல இங்க இருந்து கீழே வரும். இந்த துணிக்கை மட்டும்தான் உயர்ந்த இடப்பெயர்ச்சி அடையும். இந்த துணிக்கை இடப்பெயர்ச்சி அடையுதா? இல்ல. ரைட். இந்த துணிக்கை இடப்பெயர்ச்சி அடையாதால இதுக்கு நாம செல்லுவோம் இடப்பெயர்ச்சி கண். இந்த இடத்துல இருக்கிற துணிக்கைக்கு நாம செல்லுவோம், நினைக்கிற துணிக்கைகளுக்கு நாம செல்லுவோம் முரண் கண். விளங்கிட்டா உங்களுக்கு? கணுவண்டா என்ன, முரண் கணுவண்டா என்ன விளங்கிட்டா? இந்த அசையாம இருக்கிற துணிக்கை தான் இடப்பெயர்ச்சி கண். அசைகிற உயர்ந்த இடப்பெயர்ச்சியில உயர்ந்த இடப்பெயர்ச்சியை அடைகிற துணிக்கை தான் இடப்பெயர்ச்சி முரண்கண். ரைட். இந்த நின்ற அலைகள்ல உங்களுக்கு தெரியணும், நெட்டாங்க அலையும் தான் குறுக்காலையும் தான். எந்த நின்ற அலை என்றாலும் முதலாவது உங்களுக்கு தெரியணும், இரண்டு கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன? இரண்டு கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் உங்களுக்கு லம்டா பை 2 இருக்கு. ரைட். இரண்டு கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் லம்டா பை 2 இருக்கு. அடுத்தது இரண்டு முரண்கணுக்கு இடைப்பட்ட தூரமும் என்னவா இருக்கு? லம்டா பை 2 இருக்கு. இரண்டு முரண்கணுக்கு இடைப்பட்டது லம்டா பை 2 இருக்கு. சரிதானே? கணுவோ முரண்கணுவோ என்னத்துல இருந்தாலும் அது வந்துட்டு லம்டா பை 2 இருக்கு. அடுத்தது நீங்க சொல்லுங்க, ஒரு கணுவுக்கும் ஒரு முரண்கணுவுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவா இருக்கும்? ஒரு கணு ஒரு முரண்கணு, இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் உங்களுக்கு எப்படி வரப்போகுது? இது முரண்கணு, இது கணு. அப்படின்னா இந்த தூரம் என்ன? லம்டா பை 2, லம்டா பை 4 இருக்கு. சரிதானே? லம்டா பை 4. அப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு முழு லம்டா வரணும்டா அது எதுக்கு இடைப்பட்டதா இருக்கலாம்? அது வந்துட்டு 3 கணுக்களை கொண்டதுதான் என்ன ஒரு அலை நீளமா காணப்படும். ரைட். சரி, இப்ப அடுத்தது இந்த கேள்வியை பாருங்க. என்ன சொல்லிக்கிறார்? ஒரு இலையில் எதிர்த்து செயலில் செல்லும் குறுக்காலை மீன் பொருந்து ஒரு நின்ற அலை உருவாகும். எப்படியோ நின்ற அலை வந்து உருவாகுதான். ரைட். அப்ப நின்ற அலை வந்தா இதில் தான் வரப்போகுது. சரி, இது அடுத்துள்ள கணுக்களுக்கு இடையே உள்ள தூரம் 12 சென்டிமீட்டர் எனில் தொடக்க அலைகளின் அலைநீளம் யாது? உங்களுக்கு இரண்டு அலைகள் பொருந்ததுங்காரு, தொடக்க அலைநீளம் என்று கேட்கிறார். அப்ப உங்களுக்கு டவுட் ஒன்று வரணும், எந்த அலையின் அலைநீளம்? 2 அலைகள் வரும். எந்த அலையின் அலைநீளம் என்றா ரெண்டு மின்னு சர்வ சமமான அலை. அப்படி என்றால் 2 அலைநீளமும் சமனாக இருக்க போகும். ரைட்.
அவர் சொல்லாரு 2 கணுக்களுக்கு இடையிலான தூரம் 12 சென்டிமீட்டரா. உங்களுக்கு தெரியும் 2 கடுக்கணைக்கு இடையிலான தூரம் வந்துட்டு லம்டா பை 2 அலைநீளத்தின் அரைவாசி இறைக்க போகுது. அது 12 சென்டிமீட்டர்ண்டா உங்களுக்கு அலைநீளம் என்ன வரப்போகுது 24 சென்டிமீட்டர். சரிதானே? இதுல ஒன்றுமே இல்லை. முதலாவது பார்த்திருப்பீங்க 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் 12 சென்டிமீட்டர், லம்டா பை 2 சமன் 12 சென்டிமீட்டர், லம்டா சமன் 24 சென்டிமீட்டர். இவ்வளவு எத்தனை ஆன்சருக்கு போகலாம்? எத்தனை ஆன்சருக்கு போகலாம் என்றால் 4 அவ்வளவுதான். இந்த முதல் 10 கேள்வியும் 5 நிமிஷத்துக்குள்ள செய்யற கேள்வி. சரிதானே? நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். முதல் 10 கேள்விகளும் 5 நிமிடங்களுக்குள் செய்ய வேண்டிய கேள்விகள். உங்களால 5 நிமிஷத்துக்கு மேல, அதாவது ஒரு கேள்வி வந்துட்டு அரை நிமிஷத்துக்கு மேல போகுது என்றால் விட்டு விட்டு பேத்துறேன். இதுதான் ஒன்று உங்களுக்கு தெரியாம இருக்கும், அல்லது உங்களுக்கு ஃபுல்லா குழப்பற மாதிரி. தெரியாம இருக்கிறத வச்சு வாய்ச்சி வேலை இல்லை. சரிதானே? தெரியாம ஒரு கேள்வியை வாசிச்சு வேலையே இல்லை, டைம் மட்டும் தான் போக போகுது. எப்படியும் பையரங்க பொருளே. ரைட். இந்த முதல் 10 கேள்விகளையும் 5 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். படிச்சவர்களுக்கு இது ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் இது வழங்கப்படுத்திக்கிறது வந்துட்டு ஒன்றுமே தெரியாத ஆட்களுக்கு தான் வழங்கப்படுத்தினேன். ஏதாவது என்னையாவது செஞ்சு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் என்ற ஆட்களுக்கு மட்டும்தான் இது ஃபுல்லா உங்களுக்கு வழங்கப்படுத்துது. இது இப்ப எல்லா கேள்விகளும் இந்த மாதிரி வழங்கப்படுத்துவோன்னு கேட்டால் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு இதுல நின்றாளிகள் படிப்பிச்சுட்டேன். என்ன நின்றாளிகள் இன்னும் ஒரு இடத்துல வேற ஏதாவது கேட்டு வந்தால், அதாவது ஒளியின் நின்றாலை, மூடிய குழாயில் நின்றாலை, ஒரு மூடி மூடிய குழாய், இருமுனை மூடிய குழாய் என்று வந்தால் மட்டும் அதுல பத்தி டீப்பா படிப்பிப்பேனே தவிர இதை பத்தி படிப்பிக்க மாட்டேன். சரிதானே? அங்கே மூலங்கணு கணு இடப்பெயர்ச்சி கணு எல்லாம் வரும். அதுல மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டு இது வந்துட்டு இந்த பேப்பருக்கு மட்டும்தான் கேட்டால் இல்லை. இதுதான் உங்களுடைய அடிப்படையான பேப்பர். அதாவது 2025 போற வார பேப்பர் எல்லாம் இதுல என்னென்ன படிப்பிக்கணும் அதெல்லாம் மேலோட்டமா மட்டும்தான் படிப்பிச்சுட்டு போகும். சரிதானே? ரைட். இப்ப நோட் பண்ணுங்க. அடுத்த வெளியே போ. சரி பிள்ளைகள், அடுத்த வெளியே பாருங்க. கிடையுடன் கோணம் தீட்டா இல் தொடக்க வேகம் யூவுடன் ஒரு பொருள் எரியப்படுகின்றது. வழித்தடையை புறக்கணிக்க எரிபடை பற்றிய பின்வரும் கூட்டுகளை கருதுக. ரைட். இது வந்துட்டு ஒரு எரியம் சம்பந்தப்பட்ட கேள்வி. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 விதமான இயக்கத்தை பத்தி படிப்பீங்க. முதலாவது நேர்கோட்டு இயக்கம். அதுல நீங்க வந்துட்டு SWT plus half AD squared அந்த இதெல்லாம் வாங்கிச்சு செஞ்சுப்பீங்க. 4 பொதுவா 4 படிப்பீங்க. இரண்டாவது புவியீர்ப்பியல் இயக்கம், அதெல்லாம் வந்துட்டு நிலைக்குத்தான இயக்கம் அந்த இதில் படிப்பீங்க. அதுல இன்னும் ஒரு இயக்கம் வருது, எரிய இயக்கம். எரிய இயக்கம் என்றால் என்னண்டா, புவியீர்ப்புல நீங்க குறித்த ஒரு கோணத்துல ஒரு குறித்த வேகத்துல ஒரு துணிக்கை எரிஞ்சால் அது வந்துட்டு என்ன பாதையில செல்லும்டா, பரவளை பாதையில செல்லும். எரிய பாதை பரவளை பாதை, எரிய பாதையில செல்லும். சரிதானே? அதை தான் வந்துட்டு எரிய இயக்கம்னு சொல்றோம். அடுத்தது நம்ம பாக்குறது வட்ட இயக்கம். வட்ட இயக்கத்தை பத்தி பார்ப்போம். வட்ட இயக்கம் என்னென்றால், ஒரு குறித்த ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றுறதுதான் வட்ட இயக்கம். என்ன அதுக்கு வந்துட்டு அதுல வந்துட்டு ஆறுமுடுகள் எப்படி தாக்குது, ஏன் வேகம் மாறுது, ஏன் கதி மாறல, ஆறுமுடுகள் ஏன் மையம் நோக்கி தாக்குதுங்கிறதெல்லாம் அதை பத்தி படிக்கணும் அடுத்த இதுல வரும். சரிதானே? ரைட். இப்ப இந்த எரிய இயக்கத்தை பாத்தீங்கன்றால், குறித்த ஒரு துணிக்கை வந்துட்டு ஒரு குறித்த வேகத்துல குறித்த கிடையோட குறித்த கோணத்துல எரியப்பட்டா அதுல பாதை வந்துட்டு ஒரு எரிய பாதையா இருக்கும். என்ன நடக்கும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இது வந்துட்டு கிடையா நிலைக்குத்தா பிரிக்கையிலும் V cos θ, இத நிலைக்குத்தா பிரிச்சால் V sin θ. இந்த உங்களுக்கு இதுல தாக்குற ஆறுமுடுகள் அமர்முடுகள் என்று பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு ஆறுமுடுகள் மட்டும். ஏன் வழித்தடைய புறக்கணிச்சால் இதுல கிடையா இருக்கிற இதுல ஏதும் ஒன்றும் இல்லை. அதாவது வழித்தடைய புறக்கணிச்சால் புவியீர்ப்பு ஆறுமுடுகள் மட்டும்தான் தாக்க போகுது. ஏன் நிறை மட்டும்தான் தாக்க போகுது அதுல. ரைட். இப்ப உங்களுக்கு இந்த கிடைவேகம் வந்துட்டு என்ன செய்யாது, ஒருபோதும் மாறாது. எப்பவும் கிடைவேகம் மாறாது. இப்ப உதாரணத்துக்கு இங்க இந்த துணிக்கு இருக்க எடுத்தீங்கன்னா இதுலயும் கிடைவேகம் வந்துட்டு V cos θ தான் இருக்கு. சரிதானே? நிலைக்குத்து வேகம் என்ன நடந்திருக்கும், இது கீழ் நோக்கி ஆறுமுடுகள் இருக்கிறதாலே இது வந்துட்டு குறைவா இருக்கு, V sin θ குறைவா இருக்கு. சரிதானே? ரைட். இது ஒரு அதி உயர் புள்ளியை அடையும். அந்த அதி உயர் புள்ளியில வேகம் 0 என்று கேட்டால் இல்லை.
நீங்க ஒரு ஒரு துணிக்கைய ஒரு பொருளை நிலைக்குத்தா இப்படி எரிஞ்சால் அது ஒரு உயரத்துக்கு போய் கனநிலை ஓய்வு அடைஞ்சு திரும்ப கைக்கு வரும். அந்த கனநிலை ஓய்வு அடைகிற நேரத்துல நிலைக்குத்தா எறிந்தால் மட்டுமே நடக்கும், வேகம் பூஜ்ஜியமாகும், கனநிலை வேகத்துல பூஜ்ஜியமாகும். ஆனால் எரிய இயக்கத்துல என்னவா இருக்கும், உங்களுக்கு பிறைவேகம் மாறாம v cos θவாக காணப்படும். ஆனால் நிலைக்குத்து வேகம் என்ன, v சமன் 0. இது வந்து நிலைக்குத்து வேகம் 0. இந்த கணத்திலிருந்து அது கீழே விழப்போகுது. கீழே விழக்குறை என்ன நடக்கும், இந்த நிலைக்குத்து வேகம் வந்துட்டு கீழே தாக்கும், கிடைவேகம் வந்துட்டு மாறாம v cos θவாகவே தாக்கும். அதே மாதிரி இதுல நிலைக்குத்து வேகம் மட்டும் கீழே தாக்கும், v sin θ, கிடைவேகம் மாறாம v cos θவா தாக்கும். சரிதானே? ரைட். இப்ப நானே நீங்க v sin θ போட்டேன், இங்க v sin θ, இங்க v sin θ, அங்க இதெல்லாம் மாறுது, ஏன் இது மாறல? உங்களுக்கு தெரியும், ஆறுமுடுகள் புவியீர்ப்பு ஆறுமுடுகள் மட்டும் காணப்படுது. இங்கிருந்து இவ்வளவு தூரம் போகல பூஜ்ஜியமாக இருந்தால் அதே தூரத்துக்கு இங்கிருந்து இங்க வரக்குள்ள அதே ஆறுமுடுகள்ல என்னவா இருக்கும், எதிர் திசையில v sin θவா இருக்கும். இங்க வந்துட்டு கீழே ஆறுமுடுகள் தாக்குது, இது வேகம் மேல தாக்குது, மேல வேகம் குறைஞ்சு பூஜ்ஜியமாகுது. பூஜ்ஜியத்திலிருந்து அதே தூரம் அதே நேரம் ஆறுமுடுகள் கீழே தாக்குது அப்படின்னா அதே மாதிரி ஆறுமுடுகள் அடைஞ்சு v sin θ வரணுமா இல்லையா? ரைட், அதான் v sin θ. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல வழித்தடை இருந்தாலும் என்ன நடக்கும்? இது யாரும் சிலபஸ்ல படிக்கிறல. ரைட், நான் கேட்கேன், வழித்தடை இருந்தால் என்ன நடக்கும்டா, ஒரு டிராக் ஒன்று இருக்கும். என்ன, இப்ப இது இங்கால இயங்கக்குள்ள ஒரு ஆய்வு விசை இங்கால தாக்க போகுது. அது நம்ம கிடையாவும் நிலைக்குத்தாவும் பிரிச்சா இப்படி ஒரு உராய்வு விசை தாக்கும், இங்காலையும் ஒரு உராய்வு விசை தாக்கும். இது இப்படி இங்கால இயங்கக்குள்ள உராய்வு விசை இங்கால தாக்கும் F, இங்கால உராய்வு விசை தாக்கும் F. சரி, பொதுவா சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு நிலைக்குத்தா இயங்கக்குள்ள இது வந்துட்டு இவ்வளவுதான் வரப்போகுது, அந்த நிறைய தவிர்த்து உராய்வு விசை தாக்குது அப்படின்றால் அடையிற உயரத்தோட குறைந்த உயரம் அடைய போகுது. அது சரி, ரைட், இது இவ்வளவு தாக்குது, இது இவ்வளவு வர முடியும். கிடையா இருக்கிற வேகத்துக்கு என்ன நடக்க போகுது, கிடையா இருக்கிற வேகம் என்ன நடக்க போகுது, கிடையா ஒரு உராய்வு விசை தாக்குறதால கிடையா ஒரு அமர்முடுதல் தாக்கும், அதால இந்த v cos θ போக என்ன செய்யும், குறைவடை. சரிதானே? அப்ப உதாரணத்துக்கு இப்படி இருக்கண்டா, இது நார்மலா போய் இங்க விழுகுதுண்டா, இதுக்கு உராய்வு விசை காணப்பட்டால் இது என்ன நடக்க போகுது, அது உயரம் குறைவடைய போது இந்த கிடையாவும் ஒரு உராய்வு விசை தாக்குறதால இது வந்துட்டு இவ்வளவு தூரம் போக்கு வந்து வெயில். சரி, இது அது உயரம் அடைஞ்சிட்டு இப்ப கீழே வரப்போகுது. இப்ப கீழே வரக்குள்ள என்ன நடக்கும், கீழே வாரத்துக்கு நிறைய எதிர்த்து ஒரு உராய்வு விசை தாக்கும். என்ன, உராய்வு விசைங்கிறது எப்பவும் இயக்கத்துக்கு எதிராக தான் தாக்கும், மேல கீழே அண்டு இல்லை. சரிதானே? ரைட். இப்ப இது கீழே இயங்கக்குள்ள உராய்வு விசை மேல தாக்கும். அப்ப v sin θவோட குறைவான வேகத்துல நிலத்தை வந்து அடைக்க போகுது. சரியா? v sin θவோட குறைவான வேகத்துல நிலத்தை வந்து அடைக்க போகுது. சரி, ரைட். கிடை வேகத்துக்கு என்ன நடக்கும், அது இங்க எப்படி குறைஞ்சோ அதே மாதிரி திரும்ப மாறி குறையும். ஏன், ஃபுல்லாவே கிடையா எதிர்க்கிற திசையில ஃபுல்லா தாக்குது. சரிதானே? அதால இது வந்துட்டு இந்த நீளம் கூடவா இருக்கும், இந்த நீளம் அதை விட குறைவா இருக்கு. ஏன், இந்த நீளம் கூடவா இருக்கிறது இங்க v cos θ குறைஞ்சு வந்து இங்க அதே மாதிரி திரும்ப குறையுது என்றால் அது என்னவா இருக்கு, குறைவா இருக்கு. இது v sin θவோட குறைவு, இது v cos θவோட குறைவு. சக்தி ஒன்று இழக்கப்பட்டு ரைட், ஆரம்ப சக்தியிலிருந்து ஆரம்பத்திலே இந்த மொத்த சக்திக்கும் இறுதியா இருந்த சக்திக்கும் பெரிய வித்தியாசம் காணப்படும். இங்க என்ன கேஸ் என்றால் உராய்வு விசை இல்லையா, வழித்தடைய புறக்கணிக்கிட்டான் அப்படின்னா இந்த பிரச்சனை வராது. இது இருந்தா எப்படி இருக்கும் என்று யோசிக்க தெரிஞ்சுக்கணும். சரிதானே? பௌதிகம் அதான். ரைட். இப்ப பாருங்க, இதுல இருக்கிற ஆரம்ப இவ்வளவுதான். இதுல உங்களோட பிசிக்ஸ்ல உங்களோட இதுல நோட்ஸ்ல படிச்சுப்பீங்க, இந்த குத்துயரம் எப்படி பாக்குற இந்த இது அதை லைட்டா சொல்றேன். இதோட மொத்த பரப்பு நேரம் t என்றா என்ன செஞ்சுப்பீங்க, கிடையா s ut plus half a d squared போட்டுப்பீங்க. அது போட்டு உங்களுக்கு half a d squared வந்து 0 ஆகும். ஏன்றால் உங்களோட a வந்துட்டு 0 வந்ததால half a d squared 0 ஆகும். அதுல இருந்து நீங்க உங்களுக்கு
கிடை வீழ்ச்சி ஆர் தெரிஞ்சிருந்தா நீங்க பரப்பு நேரம் டீயை கண்டுருப்பீங்க. என்ன பரப்பு நேரம் டி சமன் ஆர் ஓவர் யூ வந்துட்டு வி cos θ. அதுல இருந்து நீங்க மாறி மாறி எல்லாத்தையும் செஞ்சு வி சமன் யூ பிளஸ் டி ஹாஃப் சமன் யூ டி பிளஸ் ஹாஃப் டிஸ்கார்ட் எல்லாம் மேலுக்கும் கீழுக்கும் நிலை குத்தாவும் கிடையாவும் போட்டு என்ன செய்யலாம், கண்டு போலாம், கேட்டதை கண்டுக்கிட்டு போலாம். சரி, ரைட். இப்ப இங்க கேட்டிக்கிறது வித்தியாசமானது. என்ன? முதலாவது இயக்கம் பூராகவும் பொருளின் இயக்கப்பாட்டு சக்தி மாறிலியாக உள்ளது. இது இது கொஞ்சம் ட்ரிக்ஸான கேள்வி. பாருங்க, உங்களுக்கு தெரியும் வழித்தடையும் இல்ல ஒன்றுமே இல்ல, புவியீர்ப்பு மட்டும் தாக்குது. அதால இங்க ஆரம்பத்தில் இருந்த வேகம் தான் இங்கேயும் வரப்போகுது. ஆனா பருமன் மட்டும்தான் சமன். வேகத்தின் பருமன் மட்டும் சமன், அதாவது கதிசம். இது ஆரம்பத்துல ஆரம்பத்துல வந்து வேகத்தின் திசை இங்கால இருக்கும், இறுதியில வந்து வேகத்தின் திசை இங்கால இருக்கும். ஆனா ரெண்டும் டி தான். அப்படின்னா பாருங்க, இதுல ஆரம்பத்துல இதோட சக்தி வந்து half mv² இருக்கும், இதுலயும் half mv² இருக்கும். ஆரம்பத்தில் இருக்கிற மொத்த சக்தியும் இறுதியில் இருக்கிற மொத்த சக்தியும் சமன். ஏன்? எந்த வித உராய்வு விசையும் தாக்கல, எந்த வித சக்தி இழப்பும் இல்லை. அப்படின்னு பாருங்க, இயக்கம் பூராகும் பொருளின் இயக்கப்பட்ட சக்தி மாறிலியாக உள்ளது என்று சொல்லலாமா? சொல்லலாமா? ஏன் சொல்லலாம்? ஏனென்றா ஆரம்பமும் இறுதியும் தான் சமனா இருக்குமே தவிர இயக்கம் பூராகவும் மாறிலியா இருக்கும் என்றால் பிள்ளை. ஏன் என்று பாத்தீங்கன்னா இங்க குத்தியத்துல ஈக்கிற வேகம் வந்து வி cos θ மட்டும். வி cos θ மட்டும் என்றால் உங்களுக்கு குத்தியத்துல என்ன சக்தி வரப்போகுது? half mv cos θ all things square. இந்த cos θ வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? cos θ வந்துட்டு எப்பவும் ஒன்றை விட சின்னது, ஒன்றுக்கு சமன் அல்லது ஒன்றை விட சின்னது. ஜீரோவோட பெருசு, அதாவது ஜீரோக்கு சமன் அல்லது ஜீரோவோட பெருசா இருக்கு. அப்படி என்றால் இது வந்துட்டு இதோட எப்பவும் குறைவாக இருக்க போகுது. மாறிலி என்றால் இல்லை. ஏன் பாருங்க, இங்கே விளங்குது உங்களுக்கு. முதல்ல எல்லாம் வியா இருக்கும், அதுல இந்த நிலைக்குத்து வேகம் குறைய 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 உங்களுக்கு அந்த இயக்க சக்தி குறைஞ்சு வந்து ஜீரோ, அதாவது ஜீரோ ஆகாது. வி cos θவுக்கு ஏத்த மாதிரி அந்த இயக்க சக்தி வரும். அதுல இருந்து குறைவா கூடி வந்து ஆரம்பத்திலேயே இருந்த இயக்க சக்திக்கு சமனா வரப்போம். சரியா? இவ்வளவுதான். இதுதான் இதுல கேட்டிருக்கிற கேள்வி. ரைட். இப்ப பாருங்க, இயக்கம் பூராவும் பொருள் இயக்கப்பட்ட சக்தி மாறிலியா உள்ளது இல்ல. நீங்க இயக்கப்பாட்டு சக்திக்கும் தூரத்துக்கும் நீங்க கைனடிக் எனர்ஜி அந்த தூரத்துக்கும் நீங்க கிராஃப் கிருனீங்க என்றால் உங்களுக்கு இப்படி வரப்போகுது. ஆரம்பத்துல half mv² இருக்கு, இது வந்து இப்படி குறைஞ்சி வந்து இப்படி வரப்போகுது. இது வந்துட்டு இறுதி, இதுல இறுதியாகவும் half mv² இருக்கும். உங்களுக்கு அந்த குத்து இடத்துல வந்துட்டு half mv cos θ all things square இருக்கும். சரியா? இயக்க சக்தி நேரத்தோட மாறுற வரைவு அல்லது தூரம் அல்லது நேரத்தோட மாறுற வரைவு இதான் முதலாவது ஸ்டேட்மெண்ட் பிழை. ரைட். செல்லும் பாதையின் அதி உயர் புள்ளியில் பொருளின் வேகம் 0. இப்ப பார்த்தோம் என்ன? பொருளின் வேகம் 0 இல்ல, பொருளின் நிலைக்குத்து வேகம் மட்டும்தான் 0. ரைட். அப்படின்னா இரண்டாவது விடையும் பிழை. மூணாவது, இயக்கம் பூராகவும் பொருளின் ஆர்முடுகள் மாறிலியாகும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கிற ஒரே ஒரு ஆர்முடுகள் என்ன? புவியீர்ப்பு ஆர்முடுகள் மட்டும். புவியீர்ப்பு ஆர்முடுகள் முதல் பாதையிலையும் ஜி தான் கீழ் நோக்கி, புறவு வரக்குள்ள திரும்ப வரக்குள்ள மத்த பாதையிலையும் கீழ் நோக்கி ஜி தான். அதனாலதான் ஆரம்பத்தில் இருந்த வேகம் திரும்ப வருது. அப்படின்றால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? சரி. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்கு வழித்தடை இருந்திருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? வழித்தடை இருந்திருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் பிழை. வழித்தடை இருந்திருந்தால் நான் கேட்கணும், பொருள் இயங்குறதுக்கு முன்னம் இருந்த சக்தியும் இயங்குற கணத்தில் இருந்த சக்தியும் இறுதியா வார சக்தியும் சமன் செல்றேன். இது சரியா? இது பிழை. ஏன்? வழித்தடையால ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கும், வழித்தடைக்கு எதிராக ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கும், அந்த வேலையை நம்ம சக்தியிலிருந்து கழிக்கும். ரைட். அது சரி, அது சரி. அடுத்தது, இப்ப வழித்தடை ஒன்றிருந்தால் இயக்கம் பூராகவும் ஒரே ஆர்முடுகள் காணப்படும் என்று சொல்லலாமா?
வழித்தடை இருந்திருந்தால் இயக்கம் பூராகவும் ஒரே ஆறுமுகல் காணப்படும் என்று சொல்லியிருந்தலாமா? இல்லை. ஏன்? உங்களுக்கு வழித்தடைக்கு எதிராக வழித்தடையால ஒரு ஆறுமுடுகள் வரும், ஒரு அமர்முடுகள் வரும். வழித்தடை வந்துட்டு உராய்வு, அந்த உராய்வால ஒரு அமர்முடுகள் வரும். அந்த அமர்முடுகள் ஃபுல்லாவும் சீரா இருக்காது. சரிதானே? அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு, அது வந்து நமக்கு இல்லை, அது தேவையில்லை. சரி, ரைட். சரிதானே? நோட் பண்றது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி போ. சரி பிள்ளைகள், நான் வந்துட்டு இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறேன். ஏனெண்டா ஏற்கனவே ஒரு மணித்தியாலத்தை தாண்டி போயிட்டு இப்போ 5 கேள்வி செஞ்சிருக்கோம். இந்த 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 கிளாஸ் யாருக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும்டா, எக்ஸாம் எப்படி அதை பாஸ் பண்ணுவோம் என்றிருக்கிறார்களுக்கு தான் இந்த கிளாஸ் நல்லா பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது நல்லா தெளிவா இருக்கிறார்கள், நார்மலா பார்த்து இருப்போங்க. அவங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், மொத்தமா ஒரு ரிவிஷன் செஞ்ச மாதிரி இருக்கும். சரிதானே? ஏதாவது உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டீங்க என்றால் உங்களுக்கு அதுக்குரிய ரிப்ளை வரும். எந்தவித டவுட்னாலும் பரவாயில்லை. பிசிக்ஸ் பாடத்துல இந்த பிசிக்ஸ் பாடப்பரப்புல இருக்கிற டவுட் ஏதும் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க அனுப்புறதால உங்களுக்கு வாய்ஸ் நோட்டோ ஏதாவது போட்டு உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணி. சரிதானே? ரைட். இதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. வலிமையா சொல்றதுதான், எல்லாரோடையும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த அப்டேட்டோட வரோம். நன்றி. அடுத்தது இந்த அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த வீடியோ வந்து நாளை அன்றைக்கு அப்படி வரும். இது இப்படி செய்யறதுக்கான காரணம் எல்லாருக்கும் எல்லாம் விளங்கணும் பண்றதுக்காக தான். ஒரு அஞ்சு கேள்வியை வந்துட்டு ஒரு மனிதயாளம் செஞ்சிருக்க மாட்டா வேணும். அது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு டெடிகேட் பண்ணி செஞ்சிருக்க மாட்டு. இதுல உங்களுக்கு நோட்ஸ் ஒன்றும் சொல்லல. உங்களுக்கு தேவையான நோட்ஸை நீங்களே திரும்பி பார்த்து எழுதலாம். உங்களுக்கு தேவையான நோட்ஸ் போர்டில் எழுத. நான் அடுத்தது நோட்ஸ் வந்து போர்டில் எழுதியதோட வாயால சின்னதுதான் கூட. அந்த சூரியன் இது அந்த இது ஒளிந்தம் கோணல் முறிவு அதில் வந்துட்டு வாயால் சின்னதுதான் கூட. அதில் பார்த்து ஸ்டாப் பண்ணி எழுதினா உங்களுக்கு நல்ல. சரிதானே? ரைட். இதோட முடிச்சு கொள்றேன். சரி.